ஓகே, ஆசம். ஸோ இன்றைக்கு நாங்க என்ன கவர் பண்ண போறோம்ட்டா, நாங்க போன கிளாஸ்ல நாங்க பார்த்தோம், வாட் வெப்ன்ற ஒரு ஒரு சீரிஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமா அதுல ஒரு சின்ன ஒரு அசைன்மெண்ட் ஒன்று கொடுத்தேன். வாட் வெப் யூஸ் பண்ணி கொஞ்சம் வெப்சைட்ஸ் ஸ்கேன் பண்ணி பார்க்க. ஓகே, அது நீங்க செய்ய முடிஞ்சதா உங்களால? போன கிளாஸ்ல இருந்து டிராவல் பண்ண வழியா நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல. ஓகே, நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க முடிங்க. நாங்க நெக்ஸ்ட் ஏன்னா இன்னொரு அசைன்மெண்ட் உங்களுக்கு வருது இந்த கிளாஸோட. நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் இல்லை, உங்களுக்கு அசைன்மெண்ட் வைக்கிறது. அதுண்டா என்மேப். நாங்க என்மேப்னு சொல்ற ஒரு ஸ்கேனிங் டூல், அட்வான்ஸ் ஸ்கேனிங் டூலுக்கு நாங்க என்டர் ஆக போறோம். இப்ப அதுக்கான லெக்சரும் நாங்க பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து அந்த இதை எப்படி ஒர்க் செய்யறது சொல்லி பார்ப்போம். ஓகே, இந்த கிளாஸ்ல நான் இப்ப சொல்றேன்டா, நாங்க செய்ய போற ஸ்கேன்ஸ் எதுவுமே நம்மள்ட்ட ஆத்தரைசேஷன் இல்லாத இடத்துல செய்யக்கூடாது. என்மேப் ஸ்பெஷலா. ஓகே, வாட் வெப் வந்து ஒரு லெவல் ஆஃப் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங்னால ஓகே. பட் நாங்க என்மேப் சிஏக்ல வந்து சிஸ்டத்தின் இன்ஃபர்மேஷன் ரிவீல் பண்றதுனால இட்ஸ் ஹைலி இல்லீகல். ஓகே, அதுக்கு நான் சில வெப்சைட்ஸ் தரேன், நீங்க ஸ்கேன் பண்றது, உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கறது. ஓகே, உங்களோட பெர்மிஷன் இருந்தா நீங்க வெப்சைட் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். பட் உங்களுக்கு நான் வந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு சில வெப்சைட்ஸ் இருக்கு, நான் தரேன், நீங்க செஞ்சு பார்க்கலாம். ஓகே, நாட் அ ப்ராப்ளம். ஸோ நாங்க போன கிளாஸ்ல பார்த்த மாதிரி வாட் வெப் பார்த்துனாங்க. பட் நாங்க இப்ப என்ன பார்க்க போறோம்டா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க வந்து முதலாவது வந்து என்னடா போர்ட்ஸ் பத்தி படிக்க போறோம். ஓகே, நான் போன கிளாஸ் நாங்க சொன்ன அந்த நீங்க ரெக்கார்டிங் பார்க்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காதுன்றா, நான் அது வந்து கரெக்டான டைமுக்கு போஸ்ட் பண்ணாதனால தட்ஸ் மை ஃபால்ட். ஸோ அப்பாலஜிஸ். ஸோ நாங்க என்ன முதல்ல பார்ப்போம்டா, போர்ட்ஸ்ன்னு சொல்லி என்ன பார்ப்போம். ஓகே, ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துட்டீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் வந்து நீ இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் பண்ணிச்சுட்டா அந்த கம்ப்யூட்டருக்கு வந்து சில போர்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும் யூஸ் பண்றது. ஓகே, இமேஜின் அது ஒரு வீட்டோட ஜன்னலும் கதவு மாதிரி. இப்போ உங்களோட வீட்டுல வந்து கணக்க ஜன்னல் இருக்கலாம், கணக்கு கதவு இருக்கலாம். ஓகே, ஒரு கம்ப்யூட்டர், அதாவது ஒரு கம்ப்யூட்டர் நீங்க எடுத்தீங்கன்னா, ஒரு நோடு நீங்க எடுத்தீங்கன்னா அந்த நோடுக்குள்ள 65,535 போர்ட்ஸ் இருக்கும். அதாவது 65,535 டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ் இருக்கும். அதுல சில போர்ட்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணப்பட்ட போர்ட்ஸ். ஓகே, ஏன்னா காமனான விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு. இப்ப போர்ட் 18 சொல்றது வந்து வெப் சர்வர்ஸ் ரன் பண்றதுக்கு, எந்த வெப்சைட்ஸ் ரன் பண்றதுனாலும் போர்ட் 18 தான் ரன் ஆகும். ஓகே, அதே மாதிரி தான் வந்து செக்யூர் கனெக்ஷன்ஸ்க்கு சில போர்ட்ஸ் இருக்கும். இப்ப நாங்க பார்க்குற கூகுள் மீட்ஸ்க்கு சில போர்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி எக்கச்சக்கமான போர்ட்ஸ் தான் ப்ரீ டிஃபைன்ட். எல்லாமே அது எல்லாருக்கும் தெரியும், இந்த போர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணப்படுது. ஓகே, சிலது வந்து நாங்க மேனுவலா மாத்தலாம். இப்ப ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால் சொல்லிட்டு ஒன்று இருக்கு விண்டோஸ் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும், ஆர்டிபின்னு சொல்றது. அது வந்து 3389 என்ற போர்ட்ல வேலை செய்வது. அது என்னன்னா ரிமோட் மேனேஜ்மெண்ட். இப்ப அதாவது ஒரு ரிமோட் சப்போர்ட், நீங்க டீம் வியூர் யூஸ் பண்ணிருப்பீங்க, இல்லாட்டி லாக்இன் யூஸ் பண்ணிருப்பீங்க, எனிடெஸ்க் யூஸ் பண்ணிருப்பீங்க, அந்த மாதிரி விஷயத்துக்கு அது யூஸ் பண்றது. ஓகே, பட் அது விண்டோஸ்ல தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட். அது கார்பரேட் லெவல்ல யூஸ் பண்றதுக்கு அது ஈஸியா இருக்கும். அது ஒரு ரியல் சிஸ்டத்துக்கு முன்னுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். பில்ட் இன் சாஃப்ட்வேர், அது நீங்க வேண்ட தேவையில்லை, பே பண்ண தேவையில்லை இருக்கு. பட் அதெல்லாம் வந்து டிஃபால்ட்டா ஒரு போர்ட் செட் ஆயிருக்கும். ஓகே, ஏன் இந்த போர்ட் வந்து இம்பார்ட்டன்டா, எப்படி உங்களோட வீட்டுல வந்து நீங்க அதிகமான ஜன்னலும் அதிகமான டோஸும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா எப்படி வந்து ஒரு திருடன் வந்து உள்ள நுழையறதுக்கான வாய்ப்பு சாத்தியங்கள் கூடுதோ, அதே மாதிரி உங்களோட கம்ப்யூட்டர்ல வந்து ஓப்பன் போர்ட்ஸ் அவைலபிளா இருந்துச்சுன்னா அது ஓப்பனா இருந்துச்சுன்னா அது மீனிங் வந்து ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுன்னு தான் அர்த்தம். ஓகே, ஒரு சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுதுக்கு. அப்ப அந்த யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் வந்து ப்ராப்பரா செக்யூர் பண்ண முடியாட்டி அந்த போர்ட் வந்து vulnerable-ஆ மாறும், அதாவது வீக்கா மாறும். அது ஒரு திருடனுக்கு என்ட்ரி பாயிண்டா முடியலாம். ஓகே, அதனால நாங்க வந்து போர்ட்ஸ் கவனமா பார்த்துருக்கணும். அந்த போர்ட்ஸுக்கு பின்னுக்கு இருக்கிற சாஃப்ட்வேர்ல ஏதாவது vulnerability இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, அதான் இதுக்கான பேசிக் ட்ரெண்ட். இதான் நீங்க எத்திக்கல் ஹேக்கிங்ல ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன். இதை வச்சுதான் எல்லா விதமான ஹேக்கிங் நடக்கும். ஓகே, ஒரு போர்ட்டோட வீக்னஸ், அப்படி இல்லாட்டி ஒரு செட்டப் இந்த வீக்னஸ். ஓகே, ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் இருக்கும். மூன்றாவது வந்து ஆக்கல் வீக்னஸ், ரைட்? அது வந்து ஒன்றும் செய்யறாது, அது ட்ரைனிங் பொறுத்து இருக்கு. பட் ஒரு கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்ட்ல ஒரு வீக்னஸ் இருக்கலாம், இல்லாட்டி அந்த போர்ட் வந்து ப்ராப்பரா செட்டப் பண்ண முடியாம இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் போர்ட் மூலியமா தான் உள்ள வர முடியும். அது ஒரு பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி நாங்க சொல்லுவோம். ஓகே, எப்படி உங்களுக்கு உங்களோட நாட்டுக்கு எங்க நாட்டுக்கு தான் ஒரு ஏர்போர்ட் இருக்கோ, கப்பல் துறை இருக்கோ, அந்த மாதிரி வந்து அது போர்ட் ஆஃப் என்ட்ரி அது கம்ப்யூட்டருக்கு. இந்த போர்ட்ல வந்து ரெண்டு விதமான கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து டிசிபின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து யூடிபின்னு சொல்லுவோம். ஓகே, நான் உங்களுக்கு ஓகே இது வந்து லெக்சர் தான், உங்களுக்கு ஸ்லைட்ஸ் எதுவும் இல்லை. நான் 2-3 இமேஜஸ் தான் இருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. டிசிபின்னு சொல்றத அப்புறம் வந்து என்ன வந்து யூடிபின்னு சொல்றது. ஓகே, டிசிபியை பத்தி முதல்ல காமிப்போம். டிசிபின்றது வந்து என்னன்னா, ஷேர் பண்றேன்.
நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு ரெண்டு விதமான ஆப்ஷன் இருக்கு உங்களோட போர்ட்டை யூஸ் பண்றது. ஓகே, உங்களோட போர்ட்ல வந்து டிசிபின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கு, யூடிபின்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கு. டிசிபி வந்து என்னன்னா இதுல வந்து ரிலையபிளான கனெக்ஷன் நீங்க மேக் பண்றது. ஓகே, இப்ப இதுல வந்து என்ன மாதிரி கனெக்ஷன் மேக் பண்ணுவீங்கன்னா, நீங்க ஒரு ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா டிசிபி மூலியமா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. ஒரு வெப்சைட் இப்ப நீங்க ஆக்சஸ் பண்றீங்கன்னா, பேங்கிங் வெப்சைட் ஆக்சஸ் பண்றீங்கன்னா டிசிபி மூலியமா நீங்க ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஈவன் நாங்க இந்த கூகுள் மீட் செய்யறதுமே, இந்த கூகுள் மீட் நாங்க பாக்குறது, இந்த வீடியோ காலை விடுங்க, அந்த வெப்சைட்குள்ள போறீங்க தானே, அதுவும் டிசிபி தான். உங்களுக்கு ஒரு ரிலையபிளான கனெக்ஷன் இருக்கும், உங்களுக்கும் அந்த சர்வருக்கும் ப்ராப்பரான கனெக்ஷன் இருக்கும். ஓகே, அந்த கனெக்ஷன் நிப்பாட்டிடுச்சுன்னா உங்களுக்கு உடனே தெரியும், அது ஸ்டாப் ஆயிரும். ஓகே, அது இது வந்து எப்படி நடக்கும்டா, இதுக்கு பேர் தான் 3-வே ஹேண்ட்ஷேக் நாங்க சொல்றது. ஓகே, 3-வே ஹேண்ட்ஷேக் சொல்றது இது வந்து நீ ஞாபகம் வச்சுதான் இருக்கணும். ஓகே, இது 3-வே ஹேண்ட்ஷேக்ல இது வந்து மோர் லைக் ஒரு செக்யூரிட்டி செட்டப் மாதிரி. இப்ப இதுல எப்படி நடக்கும்டா, நான் போன கிளாஸ்ல ஒரு சின்னதா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இது வந்து 3-வே ஹேண்ட்ஷேக்ல முதலாவது சின்னு சொல்றது, SYN, ரெண்டாவது வந்து சின் ஆக்ட்னு சொல்றது, மூன்றாவது வந்து ஆக்ட்னு சொல்றது. ஓகே, சோ அது மீனிங் என்னன்னா, உங்களோட அந்த கிளையன்ட்ன்றது வந்து உங்களோட கம்ப்யூட்டர், டிசிபி சர்வர்னு சொல்றது வந்து இப்போ google.com-ஓ youtube.com-ஓ whatever it is. ஓகே, அது மாதிரி வெப்சைட் சர்வர்ஸ் இருக்கும். இப்போ அந்த சர்வர்ல நீங்க உங்களோட கம்ப்யூட்டர் வந்து ரிக்வஸ்ட் மேக் பண்ணும். இப்போ என்னோட கம்ப்யூட்டர் சொல்லணும், நான் அதோட கம்ப்யூட்டர் youtube.com நான் உங்களை ஆக்சஸ் பண்ணலாமான்னு சொல்லி. அப்போ youtube.com சொல்லும், நான் சொல்றதா வந்து சிங்க். இப்ப youtube.com சொல்ல வேண்டாம், ஆதவன் கம்ப்யூட்டர் எஸ் வெல்கம் டு கனெக்ட்னு சொல்லி, அப்ப அந்த ரெண்டும் அத்தன்டிகேட் பண்ணி ரெண்டும் வந்து அப்ரூவ் ஆகுதானே, அது இந்த ஃபைனல் ஸ்டெப் தான் வந்து ஆக்ட்னு சொல்றது. அதாவது ரெண்டு பேருமே வந்து கதைக்க ஆரம்பிச்சுன்னா ரெண்டு பேரும் வந்து ஒரு 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 ஜாயிண்டா ஆயிட்டு ரெண்டு பேருமே, அப்ப ரெண்டு பேருக்கும் கம்யூனிகேஷன் வந்து கிளீனா நடக்கும். ஓகே, இப்ப இதுல வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆனாலுமே எங்களால் திருப்பி எடுக்க முடியும். இப்ப இப்ப நான் இப்ப ஒரு ஒரு 1ல இருந்து 10 நம்பர் அனுப்புறேன்டா, இப்ப நடுவுல ஒரு நம்பர் மிஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு இப்ப இந்த சர்வர் வந்து 1ல இருந்து 10 நம்பர் அனுப்புன்னு வச்சுக்கோங்க. இப்ப இப்படி மாதிரி இப்ப நோட் பண்ண எடுத்து உங்களுக்கு சும்மா காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்ப நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணணும், உங்களோட சர்வர் வந்து அதாவது google.com வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 அனுப்புதுண்டா, டிசிபில என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் வந்து என்ன செய்யும்டா, இப்ப உங்களோட ஃபைல் அனுப்புதுல, இப்ப வந்து உங்களுக்கு 10 ஃபைல் அனுப்புதுண்டா, அந்த 10 ஃபைல்ல ஏதாவது ஒரு ஃபைல் மிஸ்ஸிங்னாலும் டிசிபி தெரியும், இது வந்து உங்களுக்கு வந்து சேரையில, அப்ப அந்த ஃபைல் திருப்பி அனுப்பணும். அதே மாதிரி எந்த ஆர்டர்ல மிஸ் ஆச்சோ அந்த ஆர்டர் திருப்பி அனுப்பும், எங்க மிஸ் ஆச்சோ சொல்லி. ஓகே, சோ அப்போ வந்து எப்பயுமே வந்து ஒரு டபுள் செக்கிங் இருக்கும். ஆனா இதுல ஒரு டிசப்பாயின்மெண்ட் விஷயம் என்னன்னா, இது வந்து ஸ்லோவான கனெக்ஷன். ஓகே, இது வந்து எங்க வந்து செல்லுபடி ஆகாதுண்டா, இப்ப நான் கலைக்கிற லைவ் ஸ்ட்ரீம் இருக்குல்ல, இப்ப லைவ் ஸ்ட்ரீம்ல ஒரு விஷயம் வந்து டிலே ஆயிடுச்சுண்டா, நீங்க வந்து என்ன நடக்கும், அது திருப்பி போய் கேப்சர் பண்றதுக்குள்ள லைவ் ஸ்ட்ரீம் டிலே ஆயிரும். வாய்ஸ் காலுக்கு வாய்ஸ் ஓவர் ஐபி வாட்ஸ்அப்புக்குலாம் வந்து செல்லாது. ரைட், இது என்ன நடக்கும்னா, நான் ஒரு பேக்கெட் ஒன்று மிஸ் ஆயிடுச்சுட்டா திருப்பி தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இங்க வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து கட் ஆகி ரெக்கார்டட் மாதிரி போயிருந்தது. ஸோ அப்போ அதுக்காக வந்து டிசிபி செட் ஆகாது. இப்ப டிசிபி முக்கியம் வந்து என்னன்னா, ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன், அப்புறமா வந்து ஃபைல் மிஸ் ஆகாது. அதுல மிஸ் ஆனாலும் தெரியும் அது எங்க மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லி திருப்பி எடுக்க ட்ரை பண்ணும். அது ட்ரை பண்ணி எடுத்து கொடுக்கும், அது as long as இந்த சர்வர் அவைலபிளா இருந்துச்சுட்டா. ஆனா இந்த இதுக்கு வந்து அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் இதெல்லாம் எதுவுமே டிசிபி சரிபட்டு வராதுன்றா, அந்த டூ ஸ்லோ லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு. இப்ப இதுக்காக கண்டுபிடிச்சதான் வந்து யூடிபின்னு சொல்றது. ஓகே, யூடிபின்னு சொல்ற ப்ரோட்டோகால். யூடிபின்னு சொல்ற ப்ரோட்டோகால் 3-வே ஹேண்ட்ஷேக் இல்ல, நீங்க ரிக்வெஸ்ட் கேட்டீங்கன்னா அது கொடுத்துட்டே இருக்கும். அதுண்ட அக்கறை வந்து அந்த இன்ஃபர்மேஷனை எவ்வளவு குயிக்கா உங்களுக்கு தர முடியும்ன்றதான் பார்க்கும் தவிர அது சரியா இருக்கா ஏதாவது மிஸ் ஆகுதான்னு சொல்லி பார்க்காது. விளக்குதா? ஓகே. யா, ஸோ அதான் ஒன்று நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க டிசிபின்ற பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலையபிளான கனெக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆச்சுனாலும் அது திருப்பி அது தன்னைத்தானே செக் பண்ணி அதை உங்களுக்கு திருப்பி எடுத்து வந்து தரும். ஓகே, நீங்க இப்ப ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கல எல்லாமே டிசிபி ப்ரோட்டோகால் மூலியமா நீங்க டவுன்லோட் பண்ணுவீங்க. இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கல நீங்க வெப்சைட் ஆக்சஸ் பண்ணிக்கல, நீங்க டிசிபி மூலியமா தான் ஆக்டிவேட் பண்ணீங்க. இப்ப எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், யூடியூப் நீங்க போய் பார்க்கல, அந்த ஒரு ரெக்கார்டட் வீடியோ பாக்குறது தானே, அந்த வீடியோ நீங்க பாக்குறது வந்து எல்லாமே டிசிபி மூலியமா. ஆனா யூடிபி எங்க வேலை செய்யும்டா, நீங்க வந்து லைவ் ஸ்ட்ரீம் பாக்குறீங்களா, இப்ப நீங்க ஆன்லைன்ல டிவி பாக்குறீங்களா, அது எல்லாமே வந்து யூடிபி. இப்ப நாங்க கழிச்சிட்டு இருக்கிற அந்த வீடியோ கால் வந்து யூடிபி ப்ரோட்டோகால். இப்ப நீங்க வாட்ஸ்அப் மூலியமா கழிச்சீங்கன்னா அது யூடிபி ப்ரோட்டோகால். ஓகே, இது மூன்றாவது ஒன்று இருக்கு, அதுக்கு பேர் தான் ஐசிஎம்பி நாங்க சொல்லுவோம். அது வந்து நாங்க பார்ப்போம், வந்து பிங்குக்காக யூஸ் பண்றது, அதாவது டெஸ்ட் பண்றதுக்கு. நான் என்னால வந்து அந்த சர்வர் வந்து அக்சஸ் பண்ண முடியுமான்னு சும்மா ஜஸ்ட் சின்ன செக் பண்றதுக்காக மட்டும் யூஸ் பண்றது தான்
ஐசிஎம்பி ப்ரோட்டோகால் நாங்க சொல்றது. ஓகே, இதான் அந்த போர்ட்டுக்கான விளக்கம். இந்த ஐசிஎம்பி ப்ரோட்டோகாலுக்கு வந்து வேற எந்த இதுவும் இல்லை. ஜஸ்ட் செக் பண்ணி சொல்லும், ஓகே இது எங்களால அக்சஸ் பண்ண முடியுதா இல்லையான்னு சொல்லும். ஓகே, இருக்குதா இல்லையான்னு சொல்றது இந்த வேலையில, அக்சஸ் பண்ண முடியுதான்னு இருக்கா இல்லையான்னு, அதாவது என்னால அதோட கலைக்க முடியுதான்னு சொல்லி. அதுக்கு வந்து அது கலைக்க முடியாம இருக்கிறதுக்கு எக்கச்சக்கமான காரணம் இருக்கலாம். ஒன்று எனக்கு இன்டர்நெட் அக்சஸ் இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி அந்த சர்வர் என்ன பிளாக் பண்ணலாம், இல்லாட்டி போற பாதையில நடுவில் எங்கேயாவது பிளாக் பண்ணலாம். ஓகே, எக்கச்சக்கமான இருக்கு. பட் இந்த மூன்றுல இந்த 2 மட்டும் நீங்க ஞாபகம் வச்சீங்களா ஓகே, உங்களுக்கு வந்து அது வந்து இதான் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்டா இருக்கும். ஓகே, ஓகே, ஸோ இதுல வந்து ஏன் இது வந்து சாரி ஒன் செகண்ட். இதுல வந்து நாங்க வந்து இந்த இதை வச்சுதான் வந்து எங்களோட போர்ட்ஸ் வேலை செய்யும். இப்போ ஒரு போர்ட் வந்து ஓப்பனா இருக்கிற மீனிங் வந்து நாங்க என்ன பாக்குறோம்னா, ஓப்பன் மீனிங் வந்து என்னன்னா அதுக்கு பின்னுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த ஒரு சாஃப்ட்வேரோ இல்லாட்டி ஒரு சர்வீசஸோ, இப்போ ஒரு வெப்சைட் ரன் பண்றதுக்கு அது இருக்கோ, அந்த சர்வீசஸ் ரன் பண்றதுக்கு வந்து ஒரு ஒரு போர்ட் வந்து ஓப்பனா தான் இருக்கணும். ஓகே, அது ஸ்பெசிஃபிக்கான நம்பர்ஸ் இருக்கு. அந்த நம்பருக்கு பின்னாடி நாங்க பார்க்க முடியும் என்னன்னா என்னத்துக்கு அது ஓப்பனா இருக்குன்னு சொல்லி பார்க்க முடியும், என்ன வேர்ஷன் உள்ள இருக்குங்களா பார்க்க முடியும். ஓகே, ஓரளவுக்கு ஒரு கெஸ்ஸிங் மூலியமா பார்க்க முடியும் எங்களால. நாங்க வாட் வெப்பை யூஸ் பண்ணி நாங்க வெப்சைட்ஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்டிங் ஸ்கேன் செஞ்சோமோ, அதாவது நாங்க வந்து என்ன வேர்ட்பிரஸ் வெர்ஷன் ரன் ஆகுதுன்னு சொல்லி பார்த்து நாங்க போன கிளாஸ்ல, அப்ப ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்லி ரைட். ஸோ அப்ப அதே மாதிரி வந்து இதுலயும் நாங்க பார்க்க முடியும். அதனாலதான் இது ஹைலி இல்லீகல். ஓகே, பப்ளிக்கா இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க பார்க்க தப்பு இல்ல. என்மேப்லயுமே வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேல போகத்தான் உங்களுக்கு வந்து இல்லீகலா மாறும். வெளியே இருந்து சும்மா ஸ்கேன் பண்ணிக்க இட்ஸ் நாட் இல்லீகல். ஓகே, நீங்க செய்யலாம். பட் ஆனா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா தேவையில்லாத இப்ப சும்மா ஒரு கமாண்ட் மாறிடுச்சுன்னா அது வந்து அக்ரெசிவ் லெவல் ஸ்கேனா மாறி. ஓகே, அதுக்கு சில பப்ளிக் வெப்சைட்ஸ் இருக்கு நீங்க ஸ்கேன் பண்ணி பாக்குது. ஸோ அதனால நீங்க கவலைப்பட தேவை, உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு சொல்லி. ஓகே, நாங்க வந்து என்ன செய்வோம்டா, இப்ப எங்களோட கால் இண்டெக்ஸ் நான் ஷேர் பண்றேன். இப்ப நாங்க வந்து 3-வே ஹேண்ட்ஷேக் பத்தி நாங்க பார்த்தோம் ரைட். இப்ப 3-வே ஹேண்ட்ஷேக்ல 3 விதமான ஸ்டெப் இருக்கு. அதாவது சின், சினாக் அண்ட் ஆக். என்மேப்பை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஸ்டேஜுமே உங்க செய்ய முடியும். உங்களால வந்து சின்ன மட்டும் செய்ய முடியும், இல்லாட்டி சின்னாக்கும் சின்ன மட்டும் செய்ய முடியும், இல்லாட்டி 3ம் செய்ய முடியும். ஓகே, இது நீங்க எவ்வளவு இந்த 3ம் செய்யற வந்து உங்களோட டிடெக்டபிலிட்டி, நீங்க செய்யறீங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு கூட. அதே இது நீங்க முதலாவது நிற்கும் போது அந்த சாத்தியக்கூறு குறைவு, உங்க கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நீங்க அப்படி அந்த முதலாவது மட்டும் செய்யறது வந்து உங்களுக்கும் தெரியுற இன்ஃபர்மேஷன் குறைவா இருக்கும். ஓகே, சோ அதனால சொல்றேன். இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல ஸ்கேன் செய்யல இட்ஸ் நாட் இல்லீகல். நீங்க வந்து நார்மலா ஒரு கால் அவுட்ஸ் மாதிரி செய்றீங்க அதுக்கு. பட் நீங்க அந்த செகண்ட் லெவல் ஆஃப் ஸ்கேனிங், தேர்ட் லெவல் ஆஃப் ஸ்கேனிங் செய்ய போயிட்டு அது இல்லீகலா மாற வேண்டாம். உங்களுக்கு அந்த சர்வரும் மோர் இன்ஃபர்மேஷன் திருப்பி கொடுக்கும். ஓகே, பட் அது வந்து நீங்க என்மேப் மூலியமா பாக்கல வந்து உங்களுக்கு வந்து பின்னுக்கு இருக்க போர்ட்ஸ் அது என்ன ரன் பண்ணுன்னு சொல்லி தெரிய வரும்போது அதனால தான் இட்ஸ் ஹைலி இல்லீகல். ஓகே, அது செகண்ட். ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன்டா, காலி நெக்ஸ்ட்ல உங்களோட டெர்மினல் டிவைஸ் ஃபுல் ஸ்க்ரீன். ஓகே, ஓகே, பெர்ஃபெக்ட். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா, என்மேப்ல வந்து ஃபர்ஸ்ட் லெவல் செய்ய போறோம். இதுக்கு நான் இப்ப காமிக்கிற வெப்சைட் நீங்க வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம். ஓகே, இது வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான் இருக்கு. இது கிரியேட் பண்ண வந்து என்மேப்ன்ற வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகே, இதை ஓகே, நாங்க என்மேப் பத்தி முதல்ல இன்ஃபர்மேஷன் எடுப்போம். என்மேப் டேஷ் ஹெல்ப். இதுல வந்து என்மேப்புக்கு உள்ள
எக்கச்சக்கமான விதமான ஸ்கேனிங் ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ நீங்க வந்து அந்த ஸ்கேனிங் ஆப்ஷன்ஸ் மாத்த அது உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் அவுட்புட் தரும். உங்களுக்கு நீங்க எந்த லெவல் ஆஃப் போறீங்க, எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எடுக்க போறீங்க, அதுக்குள்ள என்னென்ன விதமான இது நீங்க ஸ்கேன் பண்ண போறீங்கன்ற பொறுத்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் மாறும். அது யூஸ்வலா நீங்க Nmap இந்த சைட்டுக்கு போனாலே Nmapல வந்து ஒரு ஃப்ரீயான பேஜ் இருக்கு. Nmap இஸ் ஓப்பன் சோர்ஸ் டூல். ஓகே, அது Nmapக்கு அப்ளிகேஷனும் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த அப்ளிகேஷன்ல வந்து உங்களுக்கு அந்த கமாண்ட் லைன்ல யூஸ் பண்ற அளவுக்கு கிளீனா இல்ல, நான் யூஸ் பண்ண வரைக்கும். ஓகே, ஸோ Nmap போனோம்னா இந்த Nmapல வந்து உங்களுக்கு புக்ஸ் இருக்கு நீங்க பாக்குறதுக்கு. இது Nmap புக்ஸை விட்ட இதுல வந்து டாக்குமெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கு. Nmap இந்த அப்ளிகேஷன் வெர்ஷன் தான் வந்து ZenMap. ஓகே, இதுக்கு வந்து விண்டோஸ்க்கும் சாஃப்ட்வேர் இருக்குன்னு நினைக்கிறேன். விண்டோஸ்லையும் யூஸ் பண்ணலாம் டவுன்லோட் பண்ணி. Nmap டவுன்லோடிங் பேஜ், யா விண்டோஸ்க்கும் இருக்கு. ஓகே, மேக்குக்கும் லினக்ஸ்க்கும் இருக்கு. ஸோ இந்த டாக்ஸ்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு Nmap பத்தின சில அந்த என்ன சொல்றது எக்ஸ்பிளனேஷன் டாக்குமெண்ட்ஸ் இல்ல ரெஃபரன்ஸ் கைட் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதான் ரெஃபரன்ஸ் கைட். சாரி, எஸ், ரெஃபரன்ஸ் கைட். ரெஃபரன்ஸ் கைட நீங்க போய்க்கல உங்களுக்கு வந்து Nmap பத்திய ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். இது தயாரிச்சாக்கள்ட ஒரு மேனுவல் புக் மாதிரி, ரைட்? ஸோ இப்போ இதுக்குள்ள ஒன்று போய்க்க டிஸ்கிரிப்ஷன்ல போய்க்கல நீங்க படிச்சு பாருங்க. இது டைம் எடுத்து இந்த நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் நீங்க இதெல்லாம் படிச்சு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்கேனிங் டூல் தான் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணி சைபர் செக்யூரிட்டி இதை பொறுத்த வரைக்கும், அப்படியே எத்திக்கல் ஹேக்கிங்ன்ற அந்த நீஷை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா ஆப்ஷன் சம்மரி, என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குன்னு சொல்லும் இதுல. அதுக்கப்புறமா ஹோஸ்ட் டிஸ்கவரி என்னன்னா நீங்க ஸ்கேன் பண்றதுல என்ன இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. யாரு அந்த ஹோஸ்ட், யாரு, என்ன இருக்கு, அதுக்குள்ள என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கான கமாண்ட் லைன்ஸ். ஓகே, இதெல்லாம் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஆப்ஷன்ஸ். ஓகே, இதெல்லாம் நீங்க எங்கேஜ் பண்ணி உங்கள்கிட்ட ஸ்கேனை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா மாத்தலாம். ஓகே, இது படிச்சு பாருங்க, உங்களுக்கு சரியான இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது திஸ் இஸ் கோன் பி உங்கள்ட்ட என்ன சொல்றது உங்களோட லைஃபுக்கு இது சரியான, உங்களோட வே ஆஃப் உங்களோட ஒர்க்குக்கு இது சரியான இம்பார்ட்டன்ட் நீங்க தெரிஞ்சுக்கிறது. போர்ட் ஸ்கேனிங் பேசிக்ஸ்குள்ள போனீங்கன்னா இது எப்படி ஒரு நார்மலான போர்ட் ஸ்கேனிங் செய்யலாம், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இதுல பெருசா இருக்காது. இது போர்ட் ஸ்கேனிங் டெக்னிக்ஸ், போர்ட் ஸ்கேனிங் ஆர்டர், இது வந்து எப்படி எந்த ஆர்டர்ல நீங்க செய்யலாம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். ஓகே, இதுல இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கும். ஓகே, இப்போ இது வந்து ஜஸ்ட் நீங்க உங்க ஃப்ரீ டைம் கேட்க இதில் படிச்சு பாருங்க. யூஸ்வலா வந்து நீங்க இந்த எக்ஸாம்பிள்ஸ் இது வரைக்கும் நீங்க படிச்சுக்கிட்டா ஓகே, இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க நீங்க எல்லாமே. ஓகே ஓகே, ஸோ கெட் ஸ்டார்ட் வித் திஸ். நாங்க ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ஸ்கேனிங் எப்படி செய்யணும், Nmapல எப்படி செய்யணும்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, பார்ப்போம். ஓகே, நீங்க ஜஸ்ட் Nmap அடிச்சுட்டு அந்த வெப்சைட் பேர் அடிச்சுக்கிட்டா ஓகே. இப்போ நான் இதுக்கு வந்து சிடெக் வெப்சைட் அடிக்கிறேன், ctech.ca. நீங்க சிடெக் ட்ரைனிங் சம்பந்தப்பட்ட எல்லா வெப்சைட்டும் நீங்க ஸ்கேன் பண்ணலாம். ஓகே, யூ ஹேவ் ஃபுல் பெர்மிஷன்ஸ் ஃபார் இட். ஓகே, இப்போ நாங்க சிடெக் ட்ரைனிங் இந்த வெப்சைட்ஸ் நாங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கல. அது வந்து எங்களுக்கு வந்து எந்த ஹோஸ்ட்ல இருக்குன்னு சொல்லுது. ஓகே, இதான் எங்கள்கிட்ட ஹோஸ்ட் ஐபி அட்ரஸ். இந்த சர்வர் அட்ரஸ் தான், இந்த ஐபி அட்ரஸ் தான் வந்து எங்களோட சர்வர் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே, அதுக்கடுத்து வந்து எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இது வந்து இந்த டிஎன்எஸ் ரெக்கார்ட் பத்தி சொல்லுது. இது இந்த டிஎன்எஸ் நேம். இது நெக்ஸ்ட் வந்து என்னடா, இது போர்ட், இது ஸ்டேட்டஸ் அண்ட் இது சர்வீஸ். ஓகே, இந்த மூணுமே வந்து Nmapஆல கண்டுபிடிக்க முடியும். சர்வீஸ். ஓகே, ஸோ இது வந்து என்ன போர்ட் நம்பர் 21ன்றது FTP, அதாவது ஃபைல் டிரான்ஸ்ஃபரிங் ப்ரோட்டோகால். அப்புறம் 25 வந்து SMTP, இது வந்து இமெயில் சர்வீஸ் சர்வருக்காக யூஸ் பண்றது. ஓகே, இமெயில் சென்ட் பண்றது ரிசீவ் பண்றதுக்கான யூஸ் பண்ற சர்வர். இந்த 53 வந்து டொமைனுக்கான யூஸ் பண்ற போர்ட். இது 80 தான் வந்து டிஃபால்ட்டான போர்ட். இது எல்லா விதமான வெப்சைட்லையும் இருக்கும், இருந்தா மட்டும் தான் வெப்சைட் வேலை செய்யும். ஓகே, இது வந்து HTTPன்னு சொல்றது. ஓகே, ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். 110 வந்து POP3, இதுவும் இமெயில் சர்வர் சம்பந்தப்பட்டது. IMAPம் அதே மாதிரி தான் இமெயில் சர்வர் சம்பந்தப்பட்டது. HTTPS இதான் வந்து இப்ப புதுசானது, செக்யூரான வெப்சைட். ஓகே, அந்த எஸ்ன்னு சொல்லி ஒரு லாக் சிம்பிள் வரும், அதுக்கு வந்து இந்த 443 போர்ட் இருக்கணும். ஓகே, SMTPயும் ஒரு இமெயிலுக்கான இதுதான். IMAPம் POP3யும் IMAS POP3S வந்து என்ன செக்யூர். ஓகே, இது ரெண்டுமே இமெயில் செக்யூர் இமெயிலுக்கான ஒரு இது. ஓகே, இது இல்லாட்டி அந்த இமெயில் வந்து செக்யூரா அவங்கள அனுப்பிடாது, யார் வேணாலும் அது வந்து உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அது வந்து இப்ப எப்படி HTTP வந்து அன்செக்யூரோ அதே மாதிரிதான் வந்து
பாப் 3யும் ஐமேப்பும், அதுக்காக தான் ஐமேப்ஸ் சொல்லி கிரியேட் பண்ணது, ப்ராப் 3s சொல்லி கிரியேட் பண்ணது. ஓகே, மோஸ்ட் செக்யூரான வெர்ஷன். இது வந்து பேசிக்கான ஸ்கேன் தான். ஓகே, இது உங்களுக்கு இதுல வந்து நாங்க வந்து எத்தனையோ விதமான ஸ்கேனிங் செய்யலாம். பட் இன்னொரு வெப்சைட் நான் காமிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு வந்து என்மேப்பாலே கிரியேட் பண்ண ஒரு ஒரு லிங்க், scanme.nmap.org. ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதுலயும் வந்து கொஞ்சம் போர்ட்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இப்ப இந்த ஓப்பன் போர்ட்ஸ் என்ன மீனிங், நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஏதோ ஒரு சர்வீஸ் பின்னுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இந்த ஃபில்டர்ட் என்ன மீனிங் என்றா வந்து இதுக்கு பின்னுக்கு வந்து ஒரு ஃபயர்வால் வந்து இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது, என்ன வரலாம் என்ன போகக்கூடாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் இந்த விதமான சர்வீஸ் கனெக்ஷன் வந்து இதை அலோவ் பண்ணும். இதே இது வந்து இந்த விதமான சர்வீஸ் வந்தாலுமே ப்ராப்பரான அத்தென்டிகேஷன் ப்ரோட்டோகால் இல்லாட்டி உள்ள போக கூட விடாது, பார்க்க கூட விடாது. ஓகே, ஃபில்டர்ட் மீனிங் அதான். ஓகே, க்ளோஸ் அதுக்கு பின்னுக்கு எதுவுமே இல்லை. க்ளோஸ் உங்களுக்கு சும்மா காமிக்காது. உங்களுக்கு நீங்க வேணும்னா எல்லாத்தையும் 65,000 போட்டு ஸ்கேன் பண்ணலாம். நீங்க பேசிக்கான என்மேப் ஸ்கேன் பண்ணிக்கல, உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்டான 1000 போர்ட்ஸ் மட்டும் தான் ஸ்கேன் பண்ணும், which is enough ஒரு தியரி டெஸ்ட் பண்றது. ஆனா உங்களுக்கு ஃபுல்லா டெஸ்ட் பண்றா நீங்க டெஸ்ட் பண்ண 65,533 65,535 போர்ட்ஸ் சொன்னீங்க. 6,635 65,553 சொன்னீங்க சொல்றீங்க. ஓகே, பட் இதான் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் லெவல் ஆஃப் என்ன சொல்றது ஸ்கேன். இதே ஸ்கேனை நாங்க டிசிபி கனெக்ஷனை மட்டும் நாங்க ஸ்கேன் பண்ண போறோம்டா நாங்க என்ன செய்யறோம்டா, இது இங்க டேஷ் எஸ் கேபிட்டல் டி அடிச்சோம்டா இது வந்து டிசிபி கனெக்ஷனை மட்டும் ஸ்கேன் பண்ண சொல்லுது. ஓகே, இது இப்ப இதுல பார்த்தோம்னா இதுலயும் டிசிபி தான் இருக்கு, உங்களுக்கு இதுலயும் டிசிபி தான் இருக்கு. இப்ப நாங்க வந்து டிசிபி கனெக்ஷன் தான் மெஜாரிட்டியா செக் பண்ணுவோம். யூடிபி வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் தானே, ரைட்? இப்ப இதே இது வந்து நாங்க வந்து யூடிபி கனெக்ஷன் நாங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். எங்கள்ட்ட அந்த ஹெல்ப் மெனுல போய் பார்த்தோம்னா அதுல இருக்கும் யூடிபி மட்டும் எப்படி ஸ்கேன் பண்றது சொல்லி. ஓகே, ஆப்ஷன்ஸ் இதுல பார்த்தோம்னா நாங்க இது வந்து டிசிபில 3-வே ஹேண்ட்ஷேக் எப்படி செய்யறது, சிங் ஆக் அந்த கனெக்ஷன்ஸ் எப்படி இது பண்றதுன்ட்டு SU அடிச்சீங்கன்னா யூடிபி ஸ்கேன் மட்டும் செய்யும். ஓகே, ஸோ எஸ் போட்டு கேபிட்டல் டி போட்டீங்கன்னா அது வந்து டிசிபி கனெக்ஷன், எஸ் போட்டு கேபிட்டல் யூ பண்ணீங்கன்னா யூடிபி. லெட்ஸ் ட்ரை தட். யூடிபி யூஸ்வலாக கொஞ்சம் குறைவான போர்ட்ஸ் தான் இருக்கும், ஏன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் தானே அது. அது வந்து என்ன அது வந்து ஆன் டிமாண்ட் ஓப்பன் ஆகும், அதாவது தேவையான நேரத்தில் மட்டும் அது ஓப்பன் ஆகும். முக்கியம் அது பார்ப்போம் ஏதாவது இருக்கான்னு சொல்லி. ஏன் நாங்க வந்து ஈவன் நாங்க ஹேக்கிங் மெத்தட்லயும் யூடிபி நாங்க யூஸ் பண்ற இல்ல காரணம் என்ன, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். அதுல வந்து இப்ப கனெக்ஷன் லாஸ்ட் ஆயிடுச்சுன்னா லாஸ்ட் ஆனதா, எங்களால் திருப்பி அந்த எஸ்டாப்ளிஷும் செய்யறாங்க, ப்ராப்பரான கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடாது. ஒரு ரிலையபிளான கனெக்ஷன், செக்யூரான கனெக்ஷன் இல்ல, ரிலையபிளான கனெக்ஷன், அது ஒரு நம்பிக்கையான கனெக்ஷன் வந்து எங்களால உருவாக்கிறாது யூடிபி மூலியமா. டிசிபி மூலமா எங்களால் ரிலையபிளான கனெக்ஷன் உருவாக்க முடியும். ஓகே, எங்களால அதுல வந்து எல்லாருமே வந்து டிசிபி யூஸ் பண்றது. ஓகே, ஹேக்கிங் மெத்தடாலஜி பொறுத்தங்க இப்போ உங்களுக்கு விளங்காத நான் ஏன் அந்த ஹேக்கிங் மெத்தடாலஜி டிசிபின்னு சொல்றேன்ட்டு உங்களுக்கு நாங்க அந்த கொஞ்சம் டீப்பா போய் விளங்கும். இந்த நாங்க ஒரு ஹேக் பண்ணி நாங்க அந்த கம்ப்யூட்டருக்குள்ள ஒரு ஆக்சஸ் எடுக்கல உங்களுக்கு விளங்கும் அது வந்து ஏன் நாங்க டிசிபி எப்பவுமே யூஸ் பண்றது, யூடிபி எதுக்காக யூஸ் பண்றோம் சொல்லி. யூடிபி ஸ்கேன்ஸ் நேரம் கொஞ்சம் டைம் இருக்கும். ஆல்ரெடி நீங்க என்டர் ஆனீங்கன்னா அது எந்த பெர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லி சொல்லும். 7.3% தான். ஸோ கொஞ்சம் ஸ்லோ. இது நான் என்ன செய்யணும், கிளாஸ் காரணத்தினால நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களோட செல்ஃப்ல. இது சில நேரம் கொஞ்சம் கூட போச்சும் கொண்டு வரும். ஐம் நாட் ஷூர், டிபெண்ட் ஒரு வெப்சைட்டை பொறுத்து இருக்கு. பட் நான் கேன்சல் பண்றேன் கண்ட்ரோல் சீட்டு. நீங்க உங்களோட டைம்ல நீங்க ட்ரெஸ் பண்ணி பாருங்க. ஓகே, நீங்க அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நாங்க என்ன செய்ய போறோம்னா நாங்க வந்து
இந்த டிசிபி கனெக்ஷன் மாதிரியே நாங்க வந்து இப்ப டிசிபி நாங்க கனெக்ஷன் செய்யலாம் முதலாவது, அதாவது சின் மட்டும் தான் அனுப்புறோம். ஓகே, நாங்க நெக்ஸ்ட் சின்னையும் கொடுத்து சின்னாக்கிங் கொடுப்போம். ஓகே, அதாவது செகண்ட் ஸ்டெப்பையும் கொடுத்து. ஓகே, அதுக்கு நாங்க என்ன செய்வோம்டா, இதே மாதிரி ஆனா அது அடிக்கல நாங்க வந்து சூடோன்னு சொல்லி யூஸ் பண்ணோம். இந்த சூடோன்னு சொல்லி செய்யலன்னா நாங்க வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல் அத்தன்டிகேஷன் கொடுக்குறோம். இந்த சூடோன்னு யூஸ் பண்ற எதுவுமே வந்து நீங்க தப்பான உங்களுக்கு பெர்மிஷன் இல்லாத வெப்சைட் யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப அந்த scanme.nmap.org நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக தான் தயாரிக்கப்பட்டிருக்கு இந்த இது sudo nmap s capital S. இது வந்து scanme.nmap.org. oh sorry org. இது வந்து உங்களோட கம்ப்யூட்டர் பாஸ்வேர்ட் இருக்கும் உங்களோட. and it relevantly receive the same information. சில டைம்ல depend on the server ஒரு different type of information கிடைக்கலாம். இப்போ நான் இது ctech.ca அடிச்சு பார்க்குறேன். நான் என்டர் அடிக்கிறேன், அதான் மெசேஜ் வந்துட்டு. ஓகே, எங்களுக்கு ரெலவென்ட்லி சேம் அமௌண்ட் ஆஃப் போர்ட் நம்பர் தான் கிடைச்சிருக்கு. பெருசா இந்த டிஃபரன்ஸ் வரையில which is very normal. ஏன் நாங்க வந்து இப்ப நாங்க டெஸ்ட் பண்றோம்னா சில நேரம் எங்களுக்கு பேசிக் லெவல்ல ஸ்கேன் வந்து ஒன்றுமே வராட்டி நாங்க இந்த மாதிரி அக்ரெசிவ் லெவல் ஸ்கேன் செய்யல வந்து எங்களுக்கு கொஞ்சம் கூட இதுவாகும். ஓகே, எங்களுக்கு அண்ட் இது வந்து என்னடா இப்ப நாங்க செய்யல இது வந்து சிங்க் ஸ்டெல்த் ஸ்கேனிங் தான். இது வந்து நான் தப்பா சொல்லிட்டேன். இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்கேனிங் தான். ஓகே, செகண்ட் லெவல் ஸ்கேனிங் இல்ல, இது ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்கேனிங் தான். அப்ப இதுலயும் வந்து உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்கும். இதுல ஸ்டெல்த் ஸ்கேனிங் சொல்றது ஃபாஸ்டா இருக்கும், யாருக்கும் தெரியாது நீங்க ஸ்கேன் பண்ணுன்னு சொல்லி, அண்ட் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட். இது நாங்க யூடிபி பார்த்து நாங்க எப்படி செய்யறோம்னு சொல்லி, இப்ப நாங்க வந்து டிஃபால்ட்டா வந்து 10 தான் நாங்க ஸ்கேன் பண்றோம், ரைட்? இப்ப இது நாங்க அந்த 65,535 போர்ட்ஸ் நாங்க ஸ்கேன் பண்ண போறோம்டா, அதுக்கு இன்னொரு ட்ரிக் ஒன்று இருக்கு. அதுக்கு இது ஏன் நாங்க வந்து அவாய்ட் பண்றோம்டா, ஏன்னு இது நாங்க செஞ்சு பார்ப்போம்னு சொல்றேன். அவாய்ட் பண்ற வேண்டாம், எங்களுக்கு தெரியும் டாப் 10க்குள்ள இருந்தாலே டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. சில நேரம் இப்ப கோர்பரேட் லெவல்ல நாங்க வந்து அந்த டிஃபால்ட்டா தெரியுற போர்ட்ஸ் நமக்கு தானே. இப்ப எங்களுக்கு தெரியும் ஆர்டிபின்றது வந்து 3389 எல்லாரும் வச்சிருப்பீங்க. அதே மாதிரி வந்து சில எஃப்டிபி வந்து அந்த 21 பாத்தீங்க எல்லாருமே எஃப்டிபி 21 தான் இருக்குன்னு சொல்லி, இது தூக்கி வேற ஏதாவது போர்ட்ல போட்டு விட்டோம்னா கண்டுபிடிக்க சரியான கஷ்டமாயிடும். இது வந்து ஜெனரல் பிராக்டிஸ் உண்மையாவே. இது நாங்க இப்பயுமே நாங்க வந்து இது வந்து அந்த போர்ட் நம்பர் மாத்துறது வந்து நாங்க யூஸ் பண்றதுதான். அப்ப நீங்க அதுக்கு என்ன செய்யலாம்டா, அந்த 65,000 போர்ட் நீங்க ஸ்கேன் பண்ண போறீங்கடா, ஜஸ்ட் நீங்க இந்த டேஷ் போட்டு பி போட்டு டேஷ் போட்டு ஸ்பேஸ் போட்டீங்கன்னா ஓகே. இது என்ன செய்யும்டா, ஃபுல்லா இருக்கிற 65,535 போர்ட்ஸ் ஃபுல்லா ஸ்கேன் பண்ணும். திஸ் வில் டேக் சம் டைம், பட் இது வந்து உங்களுக்கு என்ன ஃபுல் ரேஞ்ச் ஸ்கேன் பண்ணும். ஓகே, உங்களுக்கு லெட்ஸ் வேர் இது வந்து விடுவோம். இத ஒரு 2-3 மினிட்ஸ். இது இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும். நான் இன்னொரு இது ஓபன் பண்றேன், அது பின்னாடி நடந்துட்டு இருக்கட்டும். இப்ப நாங்க என்ன செய்வோம்டா, சூடோ இப்ப நாங்க இப்ப ஸ்கேன் பண்ணுவோம்டா, எப்படி வந்து வெர்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது. இப்ப நாங்க பார்த்தோம்னாங்க scanme.nmap.org சொல்லி பார்த்துட்டாங்க. சாரி, இது பின்னுக்கு போயிட்டு இருக்கு. இது என்ன பர்சன்ட் நிக்குது பார்ப்போம். 9% அது போட்டும். ஆல்மோஸ்ட் ஓகே. இது வந்து நாங்க நார்மல், ஏன்னா பின்னுக்கு என்ன ஸ்கேன் செஞ்சுட்டு இருக்கனால வந்து அதனால தான் அது லேட் ஆச்சு. ஓகே ஓகே, இது பேசிக் லெவல் ஆஃப் nmap ஸ்கேன். ஓகே, நாங்க முதல்ல செஞ்சதுதான். இப்ப இது நாங்க இந்த டேஷ் எஸ் லோவர் கேஸ் எஸ் கேபிட்டல் வி ஆட் பண்ண மாட்டா, இது வெர்ஷன் என்ன இந்த போர்ட் இந்த சர்வீஸ்லாம் தான். இதுல என்ன வெர்ஷன் சர்வீஸ் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். இந்த எஸ்எஸ்ஹெச்னு சொல்றது வந்து ஒரு காமன் நேம். இதுக்கு வந்து என்ன விதமான சாஃப்ட்வேரும் இருக்கலாம், எந்த விதமான வெர்ஷனும் இருக்கலாம். இட் டசன்ட் மேட்டர், வி டோன்ட் நோ.
ஸோ அப்ப என்ன வெர்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இது. ஆனா இது நீங்க சிஏக்குல அந்த தேர்ட் பார்ட்டி வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியும் யார் செய்யுது. ஓகே, ஸோ எப்பவுமே நீங்க இது சிஏக்குல வந்து ஒரு 3-way ஹேண்ட்ஷேக் எஸ்டாப்ளிஷ் பண்ணி தான் உங்களால கண்டுபிடிக்க முடியும். சம்டைம்ஸ் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இது, பிகாஸ் ஏன்னா நீங்க 3-way ஹேண்ட்ஷேக் எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க. ஓகே, இப்ப இங்க பாருங்க, இப்ப இதுக்கும் நாங்க முதல்ல செஞ்ச இதுக்கும் பாருங்க, இப்ப இது வந்து எங்களுக்கு வந்து வேண்டிய வெர்ஷன்ஸ் தெரியுது, பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சாரி, இப்ப இதே இது நாங்க அப்படியே கீழே போய் பார்த்தோம்னா பாருங்க, இப்ப எங்களுக்கு இதே மாதிரி தெரிஞ்சிருக்கு, இது ஓப்பன்ல இருக்கு. பட் இது ஓப்பன் எஸ்எஸ்ஹெச் 6.6.1 P1 Ubuntu 2.1, அதாவது Ubuntu Linux இது வந்து இருக்குன்னு சொல்லி சொல்லுது எங்களுக்கு. இப்ப எங்களுக்கு என்ன செஞ்சுன்னா என்ன வெர்ஷன் ஆஃப் இது இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. இது ஏன் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, இந்த ஸ்பெசிபிக் வெர்ஷனுக்கு ஏதாவது vulnerability இருக்கான்னு சொல்லி நம்மள கண்டுபிடிக்கும். ஓகே, அதுக்காக தான் இது சரியான இம்பார்ட்டன்ட் இது. ஆனா இது சிஏக்ல நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் உங்களை கண்டுபிடிக்கிறதான சாத்தியங்கள் கூட. அதே மாதிரி நாங்க இங்க பார்த்தோம்னா போர்ட் 80 இருக்கு பாருங்க, இது வந்து அப்பாச்சி சர்வர்னு சொல்றது. இது வந்து 2.4.7ல இருக்கு. இது வந்து ஃபில்டர்னால எங்களுக்கு கிடைக்கல எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன். ஓப்பன்னால இது கிடைச்சிருக்கு. ஓகே, ஃபில்டர் முதல்ல சொன்ன மாதிரி தான், அது வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டது, ஃபயர்வால் மூலியமா ரிஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டது. ஓகே, அது வந்து நாங்க பெருசா யூஸ் பண்ணி, அதாவது ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அது மேபி ஒரு 2 அத்தன்டிகேட்டட் மிஷினுக்கு யூஸ் பண்றது, இல்லாட்டி ஒரு ஒரு ப்ராப்பரா ஒரு ஃபில்டர் பண்ணப்பட்ட, அதாவது பிளாக் பண்ணப்பட்ட ஒரு டிவைஸ் அதை யூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஓகே, அது இப்ப இதே இது நாங்க அக்ரெசிவ் லெவல் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இந்த டேஷ் போட்டு கேபிட்டல் ஏன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இது வந்து அக்ரெசிவ் லெவல் ஆஃப் இது செய்யுது. ஓகே, இது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து மோர் பவர்ஃபுல்லா செய்யும் இது. ஆனா அதே மாதிரி எல்லாருக்கும் செய்ய வரும். ஓகே, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிங்க் ஸ்டெல்த் ஸ்கேனிங் தான். இது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து மறைமுகம் இருக்கும். நீங்க கூட செய்ய கூட உங்களுக்கு டிடெக்ட் பண்ற சான்ஸ் கூட. பட் அது வந்து இது வந்து கொஞ்சம் டிடெக்ஷன் லெவல் கூட இருக்கு. இன்னும் நான் செஞ்சேன்டா கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. தட்ஸ் ஓகே, லெட் இட் க்ரோ. நம்ம இது பார்ப்போம், இங்க 37%. ஓகே, தட்ஸ் குட். 50% வந்துட்டு இதுல நாங்க என்ன செய்யலாம்டா, இது வந்து எங்களுக்கு ஓஎஸ் என்ன ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இது இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி தரும், கெஸ் பண்ணும் ஆல்மோஸ்ட் ரைட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன வெர்ஷன் டிடெக்ட் பண்ணும். அதனால நீங்க வேணுமெண்டா என்மேப்குள்ளே சில ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு, அது நான் காமிக்க எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி. அப்புறமா உங்களுக்கு வந்து ட்ரேஸ் ரவுட்டும் செய்யலாம். ட்ரேஸ் ரவுட் நாங்கள் பார்ப்போம் என்னன்னு சொல்லி. ஓகே ஓகே, ஸோ இது வந்து ட்ரேஸ் ரவுட் எந்த விதத்துல வந்து அதை அக்சஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லுது எங்களுக்கு. எப்படி வந்து இந்த இந்த வெப் சர்வருக்கு வந்து எங்களோட கம்ப்யூட்டர் வந்து போச்சுன்னு சொல்லி சொல்லுது. ஓகே, இது இப்போ நாங்கள் கொஞ்சம் மேலே போவோம். ஓகே, இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இது இங்க பாருங்க, வெர்ஷன் வந்து என்னன்னு சொல்லுது. அதே மாதிரி வந்து ஹோஸ்ட் கீ, இது வந்து தட்ஸ் ஓகே, இது வந்து பப்ளிக் இன்கிரிப்ஷன் கீன்னு சொல்றது. இது என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இது நாங்க லேட்டர் ஆன் இன்கிரிப்ஷன் கிளாஸ்க்கு நாங்க போயிட்டு நாங்க என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதுவும் அப்பாச்சி தான். இந்த அப்பாச்சி சர்வர் வந்து எங்களுக்கு ஸ்கேன் பண்ணிக்கல, அதுல டைட்டில் கிடைச்சிருப்பாங்க, கோ அஹெட் ஸ்கேன் மீன் சொல்லி. இது அப்பாச்சி 2.4.7 HTTP favicon nmap ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ள இருக்க இன்ஃபர்மேஷன், அந்த வெப் சர்வர்ல இருக்க இன்ஃபர்மேஷன். ஓகே, வெப்சைட்ல வெப் சர்வர்ல. அப்ப அதே மாதிரி வந்து நாங்க இதுக்கு கீழே வந்தோம்னா பாருங்க, டைப் வந்து ஜெனரல் பர்பஸ் ரவுட்டர். இது ரன்னிங் லினக்ஸ் 5.x, Meraki router OS 7x, OSCP வந்து என்னடா லினக்ஸ் கர்னல் 5, Meraki லினக்ஸ் வந்து என்ன வெர்ஷன் வந்து லினக்ஸ் கர்னல் 5.6.3, என்ன ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்ணுன்னு சொல்லி சொல்லுது எங்களுக்கு. அதே மாதிரி வந்து இது Meraki மிக்ரோடெக் ரவுட்டர் OS 7.5 இருந்து 7.2 இருந்து 7.5 வெர்ஷனா இருக்கலாம் சொல்லி சொல்லுது. ஓகே, அதே மாதிரி லினக்ஸ் வந்து இது 5.0 இருந்து 5.14 இருக்குன்னு சொல்லி சொல்லுது. எங்களுக்கு இது வந்து 17 விதமான நெட்வொர்க்ல போய் தான் வந்து இந்த வெப்சைட் ரீச் ஆகுன்னு சொல்லுது. அதாவது எப்படி என்ன ரவுட், இப்ப ஜிபிஎஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த ஜிபிஎஸ் உங்க வீட்டு வந்து சொல்லுது இங்க ரைட் டர்ன் பண்ணுங்க, இங்க லெஃப்ட் டர்ன் பண்ணுங்கட்டு. அதே மாதிரி வந்து 17 டர்ன்ஸ் எடுத்து இந்த வெப்சைட் வந்துருக்கு. ஓகே, இப்படி வந்தோம்னா இதான் அந்த 17 டர்ன்ஸும் இங்க காமிக்குது எங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி ரீச் பண்றதுக்கு, என்னென்ன நெட்வொர்க்ல டச் பண்ணி வந்திருக்குன்னு சொல்லி. இது வந்து என்னோட ஆஃபீஸ் ரவுட்டர்ல இருந்து போய்
இது வந்து எங்களோட வீட்டு இல்லை சாரி எங்களோட ஆஃபீஸ்ல இருக்க ஐஎஸ்பி நேம், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் நேம். அதுக்கு போய் டொரண்டோல இருக்கிற இன்னொரு சர்வீஸ் ப்ரொவைடருக்கு போய் அதுக்கப்புறமா இது வந்து நினைக்கிறேன் அவங்களோட சர்வீஸ்க்குள்ள போயிருக்கு. ஓகே, எல்லாமே இந்த பாத்தை யூஸ் பண்ணி தான் அது இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் ரீச் ஆயிருக்கு சர்வருக்கு. கொஸ்டின் சோ ஃபார்? இல்ல, ஓகே. ஓகே, பர்ஃபெக்ட். யா இது வந்து ரெண்டாவது டேஷ் ஏன்னு சொல்றது வந்து சரியான கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். இது நாங்க வந்து யூஸ்வலா வந்து அவாய்ட் பண்ணுவோம் இந்த ஏ ஸ்கேன் செய்யறதுக்கு. ஓகே, அன்லெஸ் இது வந்து ஒரு டெஸ்டிங் என்வாயன்மெண்டா இருந்து எங்களுக்கு ஒரு டெஸ்டிங் என்வாயன்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் போய் எங்களுக்கு பெர்மிஷன் இருந்தா மட்டும்தான். ரியலிஸ்டிக்கா சொல்ல போனோம்னா நாங்க ஏ வந்து நார்மலான இடத்துல நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். ஈவன் நாங்க ஒரு இடத்துல வந்து இது பண்ண போய்க்கல, என்ன சொல்றது, ஒரு ஸ்கேனிங் செய்ய போய்க்கல ஏ வந்து அவாய்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அந்த ஏ வந்து ரொம்ப அக்ரெசிவான ஸ்கேன். அந்த ஏ வந்து ஒரு பாயிண்ட் ப்ரூவ் பண்றது என்னென்ன தெரியும்னு சொல்லி. பட் நாங்க வந்து பேசிக் லெவல் ஆஃப் ஸ்கேன், இப்போ ஒரு ஹேக்கர் உள்ள போறீங்கடா அவை வந்து இந்த ஏ லெவல் ஸ்கேன் செய்ய மாட்டேங்க. ரெண்டாவது இப்ப தன்னை காமிக்கிற மாதிரி அது எப்படின்னா ஒரு ஹால்வே இருந்து நான் தான் ஹேக்கர் என்ன கண்டுபிடிக்கும் கத்துற மாதிரி இருக்கும். அது ஒரு ஒரு ஃபயர் வாலுக்கு ஈஸியா சொல்லி கொடுக்கும் இந்த இடத்துல ஸ்கேனிங் நடக்குதுன்ட்டு. ஏன்னா இந்த லெவல் ஆஃப் அக்ரெசிவ் லெவல் ஆஃப் ஸ்கேனிங் செய்யல உங்களோட ஃபயர் வால் வந்து டிடெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் சரியான கூட. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னடா இப்ப இதுல நாங்க பார்த்தோம் தானே, இதுல வந்து ஒரு இது ஒன்று இருக்கு, என்எஸ்சின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகே, என்மேப் ஸ்கிரிப்டிங் இன்ஜின். இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல் நான் சொல்லுவேன். இது வந்து என்மேப்புக்குள்ளே சில ஸ்கிரிப்ட் செஞ்சு வச்சிருக்கீங்கன்னா இது வந்து என்னடா உங்களோட டெஸ்டிங்க்கு வந்து ஈஸி ஆக்குது. இது அந்த அந்த இதை நீங்க ஸ்கிரிப்டை நீங்க கால் பண்ணியே உங்களுக்கான விஷயத்த நீங்க செய்யலாம். சில விஷயத்த நான் என்னன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இதுல வந்துட்டா இங்கதான் இருக்கணும். இங்கேயோ 1 செகண்ட். அது கேட்டகரியா பிரிச்சிருக்கும் போது அதை நான் காமிக்க பார்க்கிறேன். என்எஸ்சி டாக்ஸ்குள்ள இருக்கும் நினைக்கிறேன். இதுக்குள்ள இருக்கும். ஸ்கிரிப்ட் கேட்டகரிஸ். ஓகே, இதுல போய் பார்த்தோம்னா இதெல்லாம் தான் ஸ்கிரிப்ட் கேட்டகரி. ஓகே, நீங்க இந்த கேட்டகரி வச்சு நீங்க பேசிக்கா ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு விளக்கம் இருக்கும். ஓகே, இது ஏன் யூஸ் பண்ணு சொல்லி. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த நான் போன யூஆர்க்குள்ள போய் பாருங்க, படிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓகே, இதுவும் வந்து இந்த இது வந்து என்னன்னா சில மேனுவலா நாங்க முதல்ல வந்து இப்ப நாங்க முதல்ல செய்யல இதெல்லாம் இல்லை எங்களுக்கு. இப்ப நாங்க என்ன செய்வோம்டா ஒரு ஸ்கேனிங்கா செஞ்சு அதுக்கான ரிப்போர்ட் எடுத்து வச்சு கொடுப்போம். இப்ப அந்த என்மேப்புக்கு வந்து சில ஆட்கள், இது என்மேப் வந்து ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். இப்ப சில ஆட்கள் வந்து இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஆட் பண்ணுங்க. ஸோ ஆட்கள் வந்து ஈஸியா செய்யறதுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லி செஞ்சனால இது வந்து ஒரு லெவல் ஆஃப் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. இது என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து பெஸ்ட் சில விஷயத்த வந்து செஞ்சு பார்க்கறதுக்கு. ஓகே, இப்ப நீங்க என்மேப் நீங்க யூஸ் பண்ணி இப்ப சில டிஸ்கவரி ஸ்கேன் செய்யலாம். This script, நீங்க இந்த டிஸ்கவரி நடிச்சீங்கன்னா this script tries to actively discover more about the network by querying public registry SMMP. அதாவது ஆன்லைன்ல போய் இதை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு பார்க்கணும். ஓகே, அதே மாதிரி வந்து எக்ஸ்ப்ளாய்ட்னு சொல்லிட்டு பாருங்க. The script aims to actively exploit some vulnerability. Example includes, அதாவது அந்த இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணிக்கிற ஒரு மிஷின்ல அதுதான் சின்ன vulnerability இருந்ததுன்னா டிஃபால்ட்டாவே அதுக்கு ஏதாவது ஓட்டை இருக்கா, நான் உள்ள நுழையலாமான்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது வந்து ஒரு 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 தப்பு இருந்துச்சுன்னா தப்பை எப்படி நான் பிரேக் பண்ணி உள்ள போடலாம் சொல்லி ஸ்கிரிப்ட் ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, இதுல அதே மாதிரி வந்து இதுக்குள்ள மேல்வேர் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு, வெர்ஷன் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு, vulnerability, அதாவது these scripts will check a specific known vulnerability and generally only report results if they are found. இப்ப ஏதாவது ரிசல்ட் இருந்தா மட்டும்தான் சொல்லும். முக்கியம் அது. இப்ப இதை எப்படி நாங்க ரன் பண்றோம்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஒரு பேசிக்கான ஸ்கிரிப்ட்ஸ் எப்படி. ஸோ முதல் மாதிரி தான் sudo nmap. இதுல வந்து -- script அதுமா vul அடிப்போம். இது scan me நாங்க பார்ப்போம். scanme.nmap.org. இப்ப என்ன ஸ்கிரிப்ட் பின்னுக்கு ரன் ஆகி அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள சில கோடிங்ஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும்.
நாங்க இதோட செக் பண்ணிட்டு வருவோம். ஆல்மோஸ்ட் டன். ஸோ இது நாங்க வந்து எல்லா 65,535 போர்ட்ஸையும் நாங்க ஸ்கேன் பண்ணாங்க இதுல. ஆல்மோஸ்ட். நான் செய்யறதுனால மூவ் ஆகுது, அது நார்மலா மூவ் ஆகும். நான் ஓகே பெர்ஃபெக்ட். ஸோ இதில் பார்த்துட்டீங்கன்னா இதுல பாருங்க, இங்க ஸ்டார்ட் ஆகுது. என் மேப் வந்து இதுக்கு ஹோஸ்ட் வந்து இவ்வளவு செகண்ட் இதுவாயிருக்கு. இது வந்து என்ன இது 65,392 ஃபில்டர்ட் டிசிபி போர்ட்ஸ் இருக்கு. நான் ரெஸ்பான்சிவ், ரெஸ்பான்ஸ் பண்ணல. 121 க்ளோஸ் டிசிபி போர்ட் இருக்கு, க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் தான் ஓப்பன் போர்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் தான் எங்களுக்கான ஓப்பன் போர்ட்ஸ். இது வந்து முதல்ல இருந்து எங்களுக்கு தெரியல. இது எங்களுக்கு நார்மல் பேசிக்கான என்மேப் ஸ்கேன் தெரியல எங்களுக்கு. நான் சும்மா ஜஸ்ட் it'll be quick. ஓகே, இதுல பார்த்தோம்னா இவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு எங்களுக்கு. இப்ப இதுல இந்த இந்த அந்த 66,000 போர்ட்ஸ் ஸ்கேன் பண்ணாங்களா, இது வந்து எக்கச்சக்கமான போர்ட்ஸ் இன்னும் ஓப்பனா இருக்கு. ஓகே, சோ 1000 போர்ட்ஸ்க்கு மேல 2000 சீரிஸ் போர்ட்ஸ்ல கொஞ்சம் இருக்கு. இப்ப நாங்க என்ன செய்யறோம்டா, கோர்பரேட் என்வாயன்மெண்ட்ல அந்த சில எங்களுக்கு தெரியும் இந்த ஆர்டிபின்றது வந்து எல்லாரும் ட்ரை பண்ணி ஹேக் பண்றதுக்கு அப்படின்னு என்ன செய்யறோம், ஒரு ரேண்டமைஸ்டான போர்ட்டுக்கு அது யாருக்கும் தெரியாது. இப்ப 1000 போர்ட் ஸ்கேன் 65,000 போர்ட் ஸ்கேன் பண்ணா கண்டிப்பா ஷூரா கண்டுபிடிக்கணும் இந்த போர்ட். ஏன்னா இட்ஸ் ஓப்பன் ரைட், அது ஓப்பனா தான் இருக்கு. என்ன நாங்க ஜென்ரல் அந்த 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 முதல் 1000க்குள்ள நாங்க வைக்காதனால வந்து தப்பிச்சிட்டோம். இதே இது வந்து அந்த 65,000 போர்ட் ஸ்கேன் பண்ணிக்கல வந்து ஷூரா கண்டுபிடிக்க முடியும். இப்ப நீங்க பாக்குற மாதிரி தான் அதுவுமே. ஹேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து ஒரு விஷயம் வந்து ஹேக்கிங் பண்ண முடியாத எந்த விஷயமே இல்லை, எல்லாமே ஹேக்கபிள் தான். டைம் தான் இங்க பிரச்சனை. இப்ப ஒரு இடத்துல இருந்து இப்ப இதே இது வந்து எங்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு ஒர்க் பிளேஸ்ல ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 100 சர்வர்ஸ் இருக்கு. ஓகே, 100 சர்வர்ல நீங்க 65,000 போர்ட்ஸ் பாருங்களேன். கப்பட்டா 100 டைம்ஸ் 65,000 போர்ட்ஸ் மினிமம் உங்களுக்கு வந்து 6.5 மில்லியன் போர்ட்ஸ். இப்ப நாங்க இது ஸ்கேன் பண்ணவே எங்களுக்கு 10 நிமிஷம் பிடிச்சிச்சு, 10 to 20 நிமிஷம் பிடிச்சிச்சு ஒரு 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 கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்க. ரைட், ஒரு 25 மினிட்ஸ் நாங்க பார்த்தாலுமே ஒரு 100 நாங்க இது பண்றதுக்கு எங்களுக்கு வந்து 2,500 நிமிஷம் தேவை. அதாவது ஆல்மோஸ்ட் 41 மணி நேரத்துக்கு தேவை, 40 மணி நேரத்துக்கு தேவை. 40ல இருந்து அது டாக்கிங் ஃபாஸ்ட் ரைட். பட் அந்த லெவல் ஆஃப் ஸ்கேனிங் நீங்க செய்ய போனீங்கன்னா ஷோரா கண்டுபிடிப்பாங்க. ஈஸி, இட்ஸ் வெரி ஈஸி டு நோ. ஒரே கம்ப்யூட்டர் வந்து இவ்வளவு இது வருது. ஓகே, பட் அதான் நான் சொன்ன முதல்ல, நான் இப்ப சொன்ன மாதிரி தான், எதுவா இருந்தாலும் ஹேக் பண்ண முடியும். ஆனா டைம் தேவை இருக்கு, டைம் அண்ட் எக்ஸிகியூஷன் தேவை. ஓகே, திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் டன். இப்ப என்ன செய்யுண்டா, இந்த சர்வீசஸ் இந்த இந்த வெப்சைட் ரன் பண்ற இதுல வந்து ஏதாவது வந்து வீக்கா இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, எங்களுக்கு
இட்ஸ் ஓகே. ஓகே, இப்ப நாங்க இன்னொரு பார்ப்போம். இப்ப சில நேரம் வந்து இப்ப நாங்க ஒரு இடத்துக்கு போறோம்டா, எங்களுக்கு உண்மையாவே என்னென்ன விதமான கம்ப்யூட்டர் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு முதல்ல நாங்க போய் என்ன செய்வோம், என்னென்ன இருக்குன்னு சொல்லி முதல்ல டிஸ்கவரி செய்வோம், ரைட்? என்னென்ன இருக்குன்னு சொல்லி. ஏன்னா இப்ப எங்களுக்கு வந்து இது வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போறோம்டா, அது வெப்சைட்ல இப்ப நாங்க ஒரு இடத்துக்கு போறோம்டா, இப்ப இது வந்து நாங்க ஐஎஃப் கன்ஃபிகர்னு சொல்லி அடிச்சோம்டா, எங்களுக்கு வந்து இதுக்குள்ள வந்து இந்த நெட்வொர்க், இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க் தெரியுது. இதே மாதிரி வந்து வேற என்ன நெட்வொர்க்ஸ் இருக்குன்னு சொல்லி நாங்க கண்டுபிடிக்கணும், ரைட்? அதுக்கு நாங்க என்ன செய்யலாம்டா, இதுல வந்து வேலை செய்யாத இதுல, ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஃபயர் இருக்கு. நான் அந்த இதுக்காக கன்ஃபிகர் பண்ணது. இதுவுமே வந்து இது ப்ராப்பரான ஐபி இல்ல. 0.0.0/8. ஆல்மோஸ்ட் வந்து இதுல இந்த நெட்வொர்க்ல மட்டும் 1.6 மில்லியன் டிவைஸ் கனெக்ட் பண்ணலாம். அப்படிதான் செய்யப்பட்டது. இது தேவையில்லை, ஆனா செய்யப்பட்டது அப்படிதான். இது இந்த கமாண்ட் என்ன செய்யும்டா, நீங்க ஒரு ஆஃபீஸ்ல போயிட்டு உங்களுக்கு வந்து உங்களோட இது தெரிஞ்சதுடா, உங்களோட இப்ப சப்நெட் மாஸ்க்ல தெரிஞ்சதுடா, நீங்க வந்து எத்தனை ஹோஸ்ட் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம், எத்தனை நோட்ஸ் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் முடியுமா? இது ஜஸ்ட் என்ன செய்யலாம், பிங் மட்டும் பண்ணி பார்க்கும் என்னென்ன அவைலபிளா இருக்குன்னு சொல்லி. பட் இது இந்த டிவைஸ் கவுண்ட் கூடன்றனால இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. let me just stop this. பட் நீங்க உங்களோட வீட்டு இருக்கைகள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இது வந்து ஷூரா வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஸ்கவரி வரும். உங்களுக்கு ஸ்டாப் பண்றேன், இது வந்து இட்ஸ் கோன் டேக் அட்லீஸ்ட் 6 hours 3 hours அட்லீஸ்ட் டு ஸ்கேன் த ஹோல் திங். பட் வீட்டு இருக்கைகளை இந்த கமாண்ட் nmap/n உங்களோட சப்நெட் மாஸ்க், உங்களோட டிஃபால்ட் கேட்வே என்னன்னு பாருங்க. அது வந்து நீங்க எப்படி பார்க்கலாம்டா, உங்களோட விண்டோஸ்ல வந்து நீங்க உங்களோட சிஎம்டி நீங்க ஓப்பன் பண்ணீங்கடா, இது வந்து ஐபி கன்ஃபிக் CONFIG அடிச்சீங்கடா, இதுல உங்களோட வைஃபை கனெக்ட் பண்ணீங்கன்னா இதுல இந்த டிஃபால்ட் கேட்வே இருக்கு, இந்த ஐபி அட்ரஸை போட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 255.255.255.0 இருந்துட்டா நீங்க ஜஸ்ட் /24 போடுவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களோட 192.168.1.0 டிஃபால்ட் கேட்வே வந்து இருந்துட்டா, அப்புறமா நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்த வந்து இப்போ இங்க பாருங்க, எந்த வந்து 255.0.0.0 இருக்குல்ல, இது வந்து பெரிய நெட்வொர்க்காக செய்யறது. ஓகே, இது வந்து கோர்பரேட் லெவல் பெரிய நெட்வொர்க்காக செய்யறது. உங்களோட நார்மலா வீட்டை வந்து 255.255.255.0 தான் இருக்கும். அதுக்கு வந்து /24 யூஸ் பண்ணாலே காணும். ஓகே, அதுக்கு அதுதான் உங்களுக்கு 254 டிவைஸ் கனெக்ட் பண்ணலாம் உங்களால. அது நீங்க ஈஸியா ஸ்கேன் பண்ணலாம். ஓகே, இது வந்து என்ன ஸ்கேனிங் நாங்க செஞ்சாங்கடா, இதுல ஸ்கிரிப்ட் vulnerability ஸ்கேனிங், ரைட்? ஸோ அதை நான் காமிக்கிறேன், இது பார்ப்போம். முதல்ல ஸ்கேனிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பாருங்க, அதர் அட்ரஸ் ஸ்கேன் மீ. ஓகே, பெர்ஃபெக்ட். 93 க்ளோஸ் போர்ட்ஸ் எங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கு. HTTP, அதாவது போர்ட் நம்பர் 80ல வந்து potentially interesting directory listing on Apache 2.0 Ubuntu couldn't find a DOM based XSS, அதாவது cross site scripting கான protection file கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லுது. Spidering limit to max 3, max page count 20 within host scan thing, found the following possible CSRF vulnerability. இது வந்து path 80 NST head search/search. இது வந்து என்னென்ன vulnerability இருக்குன்னு சொல்லி காமிக்குது. ஓகே, எங்களுக்கு HTTP slow check vulnerability, slowest DDoS attack. இதை வந்து DDoS attack பண்ணி டவுன் பண்ண முடியும், likely vulnerable. இந்த CVE பத்தி நாங்க CVE பத்தி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பார்ப்போம் நாங்க கொஞ்சம் ஃபியூச்சர் கிளாஸ்ல. இது வந்து என்னடா, இப்போ ஒரு புது vulnerability நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்டா, யாரா கண்டுபிடிச்சிட்டாங்கடா, அதை வந்து ஒரு பப்ளிக்கான வெப்சைட்ல போட்டு இதுக்கான vulnerability சொல்லி போடுவீங்க. இப்ப அதுக்கு சொல்யூஷன் வந்தாலுமே அதையுமே போடுவீங்க. அப்ப யாராவது போய் பார்த்து கண்டுபிடிச்சு இதுக்கான சொல்யூஷன் இது இல்லாட்டி இப்போதைக்கு டெம்பரரி என்ன செய்யலாம் சொல்லி போட்டுருக்கோம். ஓகே, இது வந்து எல்லா விதமான கவர்மெண்ட் ஏஜென்சிஸும் இதுக்குள்ள பார்ட்டிசிபேட் பண்ணும், இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும் பார்ட்டிசிபேட் பண்ணும், மிலிட்டரி இன்டெலிஜென்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணும், போலீஸ் ஃபோர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணும். இது அப்புறமா சில பிரைவேட் ஆர்கனைசேஷன் பார்ட்டிசிபேட் பண்ணும். ஓகே, இது வந்து ஒரு குளோபல் ஃப்ரீயா
ஒரு நெட்வொர்க்கை எப்படி செக்யூரா வச்சிருக்கிறதுக்கான ஒரு சேவை மாதிரி செய்றீங்க. ஓகே, இதுக்குள்ள. So, Slorasys try to keep many connection to the target web servers open and holds them open as long as possible. It is accomplished this by opening connection to the target web server and sending a partial request. By doing so, so it starves the HTTP server resources, causing denial of service. என்ன மீனிங் அது என்ன சொல்லுதுடா, பேசிக்கா இப்ப உங்களோட வெப்சைட் வந்து 3-way ஹேண்ட்ஷேக் நாங்க பாத்துறாங்க தானே. இப்ப அந்த 3-way ஹேண்ட்ஷேக் எஸ்டாப்ளிஷ் பண்றப்ப சில நேரம் சில டிவைஸ் என்ன செய்யறாங்கடா, ஒரு இப்ப 10 வர வேண்டிய இடத்துல ஒரு 10,000 இல்லாட்டி 1,00,000 கனெக்ஷன்ஸ் கொடுத்தா கூட உங்களோட சர்வரால் ஹேண்டில் பண்ணிருங்க அந்த அளவுக்கு ரிக்வெஸ்ட். அப்ப என்ன டாக்குமெண்ட் ஆட்டோமேட்டிக்காவே அது ஹேண்டில் பண்ண முடியாம அப்படியே கிராஷ் ஆயிரும். அது இப்ப நீங்க எப்படி நீங்க வந்து இப்ப நீங்க ஒரு தண்ணி வந்து உங்களால ஓரளவுக்கு தான் குடிக்க முடியும், ரைட்? இப்போ 1 லிட்டர் தண்ணி குடிக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து உங்க வாய்க்குள்ள ஒரு பைப் ஹவுஸை போட்டு பைப்பை ஃபுல் ஃபெச்சு டர்ன் ஆன் பண்ணிட்டு நடக்கும், வித்தின் 2 மினிட்ஸ் செத்து போயிருவீங்க, ஏன்னா உங்களை மூச்சு விட முடியாம. சேம் திங் ஹேப்பன்ஸ் டு சர்வர். இப்போ ஒரு 100,000 ரிக்வஸ்ட் ஒரு நாளைக்கு வருது, இல்லாட்டி ஒரு டைம்ல வருதுட்டா, அதே இடத்துல வந்து ஒரு 1,00,000 1 மில்லியன் 2 மில்லியன் 10 மில்லியன் கனெக்ஷன் சொல்லி ஒரே நேரத்துல புஷ் பண்ணிக்கிறது என்ன நடக்கும்னா டக்குன்னு ஷட் டவுன் ஆயிரும் சர்வர். அதான் வந்து DDoS அட்டாக்னு சொல்றது, டினையல் ஆஃப் சர்வீஸ். அதாவது நான் இனிமேல் சர்வீஸ் தரமாட்டேன்னு சொல்றது தான், அதான் அந்த சர்வருக்கு செய்ய வைக்கிறது. ஓகே, இனிமேல் சர்வர் வந்து சர்வீஸ் செய்யாது சொல்லி. இது செய்யற முடியுமா? எக்கச்சக்கமான சில கம்பெனி எக்கச்சக்கமான லாசஸ் பண்ணலாம். இது மூலியமா இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா போய் அட்டாக் பண்ணலாம். இதுதான் டினையல் ஆஃப் சர்வீஸ் சொல்றது. இந்த அட்டாக்கு இந்த வெப்சைட் வந்து பாசிபிளா இருக்கலாம் சொல்லி சொல்லுது. ஓகே, அதோட டிஸ்க்ளோஷர் டேட், இது எப்ப வந்து ரிலீஸ் இந்த இது எப்ப கண்டுபிடிச்சவங்க, எப்ப தெரிய வந்ததுன்னு சொல்லி 2009 9ஆம் மாசம் 17ஆம் தேதி. ஆமா, இதுக்கான ரெஃபரன்ஸ் வெப்சைட் எங்க போய் ரெஃபரன்ஸ் பண்ணலாம் சொல்லுங்க. பாத்தீங்கன்னா நாங்க Nmap டூல வச்சு சில பேசிக் vulnerability நாங்க ஸ்கேன் பண்ணிட்டோம், ரைட்? இது வந்து ஒன் ஆஃப் தி, தட்ஸ் வை ஐ அம் சேயிங், இப்போ Nmap பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் டூல். Nmap காணும் எங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா விதமான ஸ்கேனிங் செய்யறதுக்கு. இது வந்து நாங்க வந்து பெனட்ரேஷன் டெஸ்டிங் சொல்லி செய்ய போயிருக்கோம். ஓகே, இது இன்னொரு டூல் இருக்கு, நான் அதை எப்படின்னு காமிக்கிறது. அது வந்து மோர் ஆஃப் என்ன சொல்றது, அது வந்து இப்ப நீங்க ஒரு கார்பரேட் லெவல்ல வேலை செய்றீங்கன்னா அந்த டூல் தான் நாங்க யூஸ் பண்ணோம். அது பேர் நெக்ஸஸ் ஸ்கேன் ரிப்போர்ட்னு சொல்றது. அது வந்து ஒரு சர்வர் மாதிரி செட்டப் பண்ணி அது ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கு, ரிப்போர்ட் வந்துட்டே இருக்கு. அதுவும் என்னோட டூல் வந்து நான் காமிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ ஜஸ்ட் when we go later on. couldn't find a stored access vulnerability சொல்லுது. பட் இதுதான் பேசிக்கான ஒரு பேசிக் லெவல் ஆஃப் vulnerability ஸ்கிரிப்ட் ரன் பண்றது. ஓகே, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு நீங்க ரன் பண்றதுக்கு. இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஒன், எக்கச்சக்கமான ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஒன் செகண்ட். உங்களுக்கு என்னோட காமிக்கிறேன்டா, அந்த இது காமிக்கணும்னு சொன்னா நமக்கு ரேஞ்ச். அது நான் ரேஞ்ச் சொன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஐபிஆர்எஸ் போட்டு ரேஞ்ச் நீங்க பண்ணிக்கலாம். அது வந்து போர்ட்டை உங்களுக்கு கண்டுபிடிக்காது, வந்து ஜஸ்ட் என்னென்ன நோட்ஸ் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடும். ஓகே, கம்ப்யூட்டரோ சர்வரோ பிரிண்டரோ டசன்ட் மேட்டர், இதெல்லாம் ஆன்லைன் கனெக்ட் இருக்கோ அதெல்லாம் சொல்லும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா நீங்க ஃபர்தரா அதை வந்து இது பண்ணலாம். ஓகே, அதுல ரேஞ்சை கொடுத்து. ஓகே, இப்ப சில நேரத்துல வந்து சில சர்வர்ஸ்ல வந்து நாங்க என்ன செய்வோம்டா, இப்ப இந்த ரேஞ்ச் ஸ்கேன் செய்யறோம் தானே, அப்ப அதை கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு வந்து என்னடா, அதுக்கு பேர் தான் பிங் ஸ்கேன். ரேஞ்ச் நீங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இது எங்க மத்தது. ஓகே, நான் இந்த கமாண்ட் ஓகே, இந்த எஸ்என் சொல்லி செய்ய நான் சொன்ன இந்த இது வந்து நீங்க உங்களோட வீட்டு ஐபிஆர்எஸ் போட்டு ரவுட்டட் ஐபிஆர்எஸ் போட்டு /24 போட்டு கொடுத்து இது காணித்தீங்கன்னா என்ன செய்யும்டா, இது வந்து இருக்கிற எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணும், ரைட்? பட் இது நான் இங்க செய்ய போறேன், ஏன்னா இது வந்து நோ யூஸ். உங்க வீட்டு செஞ்சு பாருங்க. பட் அது ப்ராப்பரான அந்த டிஃபால்ட் கேட்வே அட்ரஸ் எடுத்து இங்க போட்டுட்டு /24 போட்டு ஸ்கேன் பண்ணி பாருங்க. உங்களோட வீட்டை உங்களோட ரவுட்டர்ல கனெக்ட் பண்ணி அத்தனை டிவைஸும் காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யலாம்டா, இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது பிங் மெத்தட் மூலியமா. நான் சொன்னான் 3 விதமான ப்ரோட்டோகால் இருக்கு, ரைட்? ஒன்று வந்து டிசிபி, என்னோட வந்து யூடிபி. மூன்றாவது சொன்னா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இன்னொரு ப்ரோட்டோகால்? இது வந்து ஒன்றுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றேன்னு சொல்லி. இல்ல ஐசிஎம்பி. பிங்குக்கு மட்டும் யூஸ் பண்றது, அதாவது டிஸ்கவரிக்கு மட்டும். இங்க நீ இருக்கிறியா இல்லையா, என்னால ரீச் பண்ண முடியுதா இல்லையான்னு சொல்றது, அது வந்து அதுக்காக மட்டும் யூஸ் பண்றது. ஓகே, வேற எதுக்கும் இல்ல. இப்ப இந்த ஸ்கேனுமே வந்து உங்களுக்கு அதுக்கு தான் யூஸ் பண்ணுது. ஓகே, இருக்கியா இல்லையா, நீ யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லுது, அவ்வளவுதான். இந்த 254 டிவைசஸ்ல அவைலபிளான ஐபிஆர்எஸ்ல யாராவது இருக்கீங்கன்னு சொல்லி செக் பண்ணுது, அவ்வளவுதான். இருந்துச்சுன்னா அவங்க சொல்லுங்க.
இப்ப நாங்க என்ன செய்யலாம்டா, சிலது வந்து பிளாக் பண்ணப்பட்டிருக்கும். இது சில வந்து அந்த ஐசிபி பேக்கேஜ் வந்து சொல்லாதுன்னு சொல்லி பிளாக் பண்ணப்பட்டிருக்கும். அது நார்மலா செய்யறது நாங்க. ஏன் நாங்க சர்வர்ஸ்க்கு வந்து நாங்க ஸ்பெஷலா செய்யறதுண்டா, இப்ப இந்த மாதிரி ஸ்கேனிங் செஞ்சீங்கன்னா நீங்க வந்து எங்களோட கோஆபரேட் என்வாயன்மெண்ட்டுக்குள்ள எங்களுக்கு உங்களுக்கு தெரியக்கூடாது எதாவது சர்வர் இருக்கான்னு சொல்லி. ஜெனரலா இந்த மாதிரி ஸ்கேனிங் செய்யறதுல இட்ஸ் வெரி லோ ரேஞ்ச். இது வந்து ஒரு 5 ஹவர் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நீங்க என்ன செய்யலாம்டா, இப்ப இந்த இது உங்களால கண்டுபிடிக்க ஐசிஎம்பி பேக்கெட் டர்ன் ஆஃப் பண்ணா நார்மலா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அதுக்கும் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குடா. அந்த ஐசிஎம்பி பேக்கெட்ஸை விட நீங்க வேற விதமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப நீங்க என்ன செய்யலாம்டா, அதுக்கு sudo nmap dash pn சொல்றது, கேபிட்டல் pn. அது உங்களோட ஐபி அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அதான் நீங்க வந்து ஐபி அட்ரஸ் கொடுக்கலாம், ரேஞ்சும் கொடுக்கலாம். ஓகே, இது வேண்டா, இது வந்து என்ன செய்யும்டா, இது இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்கறது ஐசிஎம்பி பேக்கெட்ஸ் அனுப்பாது. இது ஒரு டிசிபி யூடிபி ப்ரோட்டோகால் மூலமா இது பண்ணுது. இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆன இது. இதுக்கு வந்து என்னடா, நீங்க ரேஞ்சும் ட்ரை பார்க்கலாம். இப்போ 192.168.0.1/24 சொல்லி கொடுத்து பார்க்கலாம். இது வந்து பாஸ் கொடுக்கணும். இதுக்கு வந்து நீங்க வந்து சூடோ யூஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா வந்து எலிவேட்டட் பெர்மிஷன் இது சொல்றது. ஒரு 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 இதை நீங்க ஸ்கிப் பண்ணி போறீங்க, ரைட்? அப்ப அதாவது நீங்க ஒரு 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 நார்மலான பிஹேவியர் விட்டு நீங்க கொஞ்சம் ரகடா போறீங்க, ரைட்? அப்ப அதுக்காக தேவை. இப்ப எனக்கு வந்து நடக்காது, என்ன இதுல ஒன்றுமே இல்ல. பட் அப்படிதான் இருந்துச்சுன்னா இது மூலியமா நீங்க கொஞ்சம் கூட டிஸ்கவர் பண்ணலாம் உங்களால. ஆனா நாங்க நார்மலாவே வந்து ஒன்று நாங்க செய்ய போறோம்னு சொல்லி பார்த்துட்டோம்டா, ஒன்று இந்த ஸ்கேனை செஞ்சிருவோம் என்ன எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்படி இல்லாட்டி முதலாவது செஞ்சுட்டு எங்களுக்கு தெரிஞ்சா இது 1 2 ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுட்டா நாங்க இது ஸ்கேன் பண்ணுவோம். ஓகே, டிபெண்ட்ஸ், ஒரு சினியரும் ஒரு மாறும். அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, அடுத்து வந்து நாங்க என்ன செய்வோம்டா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு வந்து நாங்க பார்த்தாங்க வெப்சைட்ல எப்படி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கண்டுபிடிக்கிறோம், ரைட்? அக்ரெசிவ் லெவல். இந்த அக்ரெசிவ் லெவல் கொஞ்சமா வச்சுட்டு ஜஸ்ட் இப்ப நாங்க முதல்ல அந்த நாங்க டேஷ் ஏ கொடுத்து பாக்க ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு வந்து ட்ரேஸ் அவுட் வந்தது, அதாவது எந்தெந்த பாத் எடுக்குது கனெக்ட் பண்ண சொல்லி வந்தது. அது மட்டும் இல்லாம சில வெர்ஷன் உங்களுக்கு வந்துச்சு, அந்த சாஃப்ட்வேர் வெர்ஷன் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே. அது இல்லாம எனக்கு இது வந்து இதுக்கு இந்த ஐபிஆர்எஸ் பின்னாடி என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் இருக்குன்னு சொல்லி தெரியணும்டா, நீங்க என்ன செய்யலாம்டா, சூடோ யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இட்ஸ் ஸ்டில் நீங்க ஒரு எலிவேட்டட் ஸ்டேட்ல தான் செய்றீங்க. ஓ 0 இல்ல ஓ. இதுக்கு வந்து நீங்க ஸ்பெசிஃபிக்கான இது மட்டும் தான் கொடுக்கணும். சாரி, இதுக்கு நீங்க ரேஞ்ச் கொடுக்கல, ஸ்பெசிஃபிக்கான ஐபிஆர்எஸ் மட்டும் தான் கொடுக்கணும். இல்லாட்டி ஹோஸ்டிங் கொடுக்கலாம். நீங்க scan me.nmap.org. I think it's capital O. Yeah, capital O. Sorry. Yeah, இதுக்கு வந்து கேஸ் சென்சிட்டிவ் இருக்கு. ஓகே, கேபிட்டல் கொடுக்க வேற மாதிரி வரும், லோவர் கேஸ் கொடுக்க வேற மாதிரி. இது வந்து என்ன செய்யும்டா, இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மெத்தட் மூலியமா செய்யும். ஓகே, ஸோ சம்டைம் நீங்க விண்டோஸ் இதை ஸ்கேன் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து பெர்சன்டேஜ் சொல்லும், இந்த பெர்சன்டேஜ் வரைக்கும் இது இருக்கலாம் சொல்லி சொல்லும். ஓகே, உங்களுக்கு இப்போ பார்த்தோம்டா, இது வந்து எங்களுக்கு வந்து என்ன வெர்ஷன், லினக்ஸ் 5.x ரன்னிங் மிக்ரோடிக் ரவுட்டர் ஓஎஸ். இது ரவுட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது மைக்ரோடெக் ரவுட்டர் ஓஎஸ் சொல்லி ரன் பண்ணுது. லினக்ஸ் வெர்ஷன் வந்து 5.6.3. அந்த ரவுட்டர் வெர்ஷன் வந்து ரவுட்டர் ஓஎஸ் வெர்ஷன் வந்து 7.2 இருந்து 7.5 வரைக்கும் இருக்கலாம். இது வந்து ரேஞ்சான்னு சொல்லும். இதே மாதிரி தான் விண்டோஸ் நீங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம். இது விண்டோஸ் 11 இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இவ்வளவு, விண்டோஸ் 10 இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இவ்வளவு, விண்டோஸ் 7 இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறு, விண்டோஸ் 7 அது நீங்க எந்த கூட பெர்சன்டேஜோ அதை வச்சு நீங்க ஜட்ஜ் பண்ணுவீங்க. டைரக்டா ஆன்சர் தராது. இதான் இந்த ஓஎஸ் சொல்லி. ஓகே, இப்ப அடுத்து வந்து இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப சில நேரம் வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து ஃபயர்வால் இருக்கு, நீங்க ஸ்கேனிங் வந்து ஒரேடியா செஞ்சீங்கன்னா மாட்டுப்பட்டுருவீங்க. அப்ப நீங்க என்ன செய்யலாம்டா, அதுக்கு வந்து ஃப்ராக்மெண்டிங் சொல்றது, ஒரு சின்ன பேக்கேஜா உங்களோட ஸ்கேனிங்கை வந்து உடைச்சு அனுப்புறது. இப்போ ஒரேடி அமுத்தா தான் தெரியும் பாக்குறதுக்கு, ஓகே இந்த கம்ப்யூட்டர் வந்து இவ்வளவு இது வந்துட்டு இருக்குன்ட்டு. அப்ப நீங்க என்ன செய்யலாம்டா, இது வந்து என்னடா ஃப்ராக்மெண்ட் பண்ணி அனுப்பலாம், சின்ன இதுவாக உடச்சு அனுப்பலாம். இது வந்து என்ன செய்யும்டா, ஒன்று ஃபயர்வால் டிடெக்ட் பண்ணாது, அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்கேனிங்கை வந்து சில ஃபயர்வால் பிளாக் பண்ணாம அவாய்ட் பண்ணும், சில ஃபயர்வால் மட்டும் தான். இப்ப இருக்கிற கொஞ்சம் அட்வான்ஸான ஃபயர்வால் வந்து பிளாக் பண்ணிடும். இது
பிளாக் பண்ண சான்ஸ் கூட. அது கன்ஃபிகரேஷனை பொறுத்து. இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இது. பட் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய இதுல. ஓகே. ஸோ இதுதான் கொஸ்டின் so far? இல்ல. ஓகே. பர்ஃபெக்ட், வெரி குட். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன்டா, உங்களுக்கான அசைன்மெண்ட் நான் காமிக்கிறேன். 1 second, let me stop this. ஓகே, இந்த அசைன்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து இந்த February 17 and 24 இருக்கு, இங்க இருக்கு. இதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இப்படி இதுல வந்து என்னடா, இட்ஸ் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். இது ஹார்ட் இல்ல, ஜஸ்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் இது. ஸோ இது வந்து நீங்க இந்த வெப்சைட் நீங்க ஸ்கேன் பண்ண போறீங்க. ஓகே, நீங்க வேற எந்த வெப்சைட்டும் ஸ்கேன் பண்ணக்கூடாது. நீங்க ஸ்கேன் பண்ண போறதா, அன்லஸ் உங்களுக்கு அதுக்கு ரிட்டர்ன் பெர்மிஷன் மட்டும் ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணக்கூடாது. இந்த அசைன்மெண்ட் பொறுத்தவரைக்கும் இது மட்டும் தான் நீங்க ஸ்கேன் பண்ணலாம். இது வந்து என்னடா, லேப் மிஷின்ல நீங்க என்னென்ன செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெல்த் ஸ்கேனிங் செய்யணும். டார்கெட் வர இடத்துல வந்து அந்த scanme.nmap சொல்லி அந்த இதை போடணும். இதுல வந்து என்னடா, அந்த எந்த கமாண்ட் யூஸ் பண்ணி சொல்லி ஸ்கிரீன்ஷாட்டும் அதுக்கு ரிசல்ட் இந்த ஸ்கிரீன்ஷாட்டும் எனக்கு வரும். ஓகே, அது மாதிரி என்னென்ன போர்ட்ஸ் ஓப்பனான்னு சொல்லி நீங்க வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் ஓகே, இல்லாட்டி ஸ்கிரீன்ஷாட் போட்டாலும் ஓகே. அதுக்கப்புறமா இதுக்கு கொஸ்டின் இருக்கு, இந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே, இது ஓகே. அதே மாதிரி தான் இது கீழே அப்படி வரும். ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இது நீங்க வந்து எனக்கு தெரியும் சில ஆட்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நீங்க என்ன செய்யலாம், இது அப்படியே ஃபுல்லா காப்பி பண்ணி அப்படியே நீங்க ஃபுல்லா காப்பி பண்ணலாம். இது கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா ஃபுல்லா காப்பியா நீங்க ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல போட்டுட்டு நீங்க அடிச்சாலும் ஓகே. அப்படி இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம்டா, நீங்க ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணீங்கடா, உங்களோட வேர்ட் இருந்தா எந்த வெர்ஷன் ஆஃப் வேர்ட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க இப்ப உங்களோட வேர்ட் இருந்ததுடா, ஓப்பன் கொடுத்துட்டு ப்ரௌஸ் கொடுத்துட்டு நீங்க டவுன்லோட் பண்ற ஃபைல பிடிஎஃப் ஃபைல் நீங்க வேர்ட்ல ஓப்பன் பண்ணீங்கடா, இட் கேன் பி எடிட்டட். ஓகே, இது நீங்க எடிட் பண்ண முடியும் உங்களால. உங்களால இதுல எடிட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. நீங்க வந்து நாங்க ஏன் பிடிஎஃப் போறோம்னா எங்களுக்கு அது வந்து மேனேஜிங் ஈஸி, அது மாறாது, இது மாறாது. ஸோ இதுக்குள்ளே நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகே, எல்லாமே நீங்க எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் பேஸ்ட் பண்ணி இதுல செய்யலாம் உங்களுக்கு ஈஸிக்கு. சப்மிஷன் வந்து என்னன்னா, உங்களோட கோர்ஸ் கோட் போட்டுட்டு அசைன்மெண்ட் பேரை போட்டுட்டு அது இங்கேயே இருக்கு உங்களுக்கு. டேஷ் போட்டு ஃபர்ஸ்ட் நேம் டேஷ் லாஸ்ட் நேம் டாட் பிடிஎஃப் ஃபார்மேட்டா இமெயில் பண்ணி விட்டீங்கன்னா ஓகே. ஓகே, எந்த இமெயிலுக்கு mahendrakumar.adhavan@gmail.com பிளஸ் நீங்க ctech training center @gmail.com சிசி பண்ணி விட்டீங்கன்னா ஓகேண்ணா. இது வந்து நாளைக்கு உங்க கிளாஸ் இல்லை, நாளைக்கு உங்க கிளாஸ்க்கு பாருங்க. உங்களுக்கு அடுத்த கிளாஸ்க்கு முதல்ல, அதாவது அடுத்த வீக் மண்டேக்கு முதல்ல நீங்க அடுத்த வீக் நீங்க உங்க கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க ஹேண்ட் பண்ணிருந்தோம். ஓகே, நாங்க கிளாஸ் ரிவ்யூ பண்ணிட்டு மற்ற லெசன் போவோம். ஓகே, அதாவது நினைக்கிறேன் மார்ச் 2 வரதுக்கு என்ன மார்ச் 2 மார்ச் 3 நினைக்கிறேன் ஸ்ரீலங்கா பொறுத்தவரைக்கும். எனக்கு அந்த டேட்ஸ் எனக்கு தெரியல. உங்கள்ட்ட அந்த மண்டே எனக்கு அந்த மண்டே டியூஸ்டே எனக்கு அது மாறுறது. ஓகே, ஐயோ இன்னைக்கு கணக்கு விஷயம் கவர் பண்ணிருக்கிறோம். பட் ஆனா வந்து என்னடா, இது வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் இன் மேப். ஓகே, இது எனி क्वेश्चंस? ஓகே, விளங்கிச்சானே நான் எல்லாமே. விளங்கிச்சு. ஃபாஸ்டா போயிடுறேன் கொஞ்சம். ஃபாஸ்டா போயிடுறேன் என்ன? இல்ல. ஓகே, வெரி குட். அதான் நீங்க ஃபாஸ்டா போனா சொல்லுங்க. ஓகே, இப்ப எப்பவுமே கூச்சப்படாதீங்க. நான் ஃபாஸ்டா போறேன்டா, ஏன்னா சில நேரம் நான் கூட காஃபி குடிக்கிறது இப்பெல்லாம். அப்ப என்ன நடக்கும்டா, என்னோட ஸ்பீட் எனக்கு தெரியாது. அதான் எனக்கு ஒரு விஷயம். சோ நீங்க ஃபாஸ்டா போறன்னு தெரிஞ்சா கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண சொல்லுங்க. நோ ப்ராப்ளம். ஓகே தேங்க் யூ so much. உங்களுக்கு வேலை இருக்கு நினைக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஓகே தேங்க் யூ. ஓகே சார்.